மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய விசுவாசத்தை குறித்து, அல்லது தேவ ரகமான விசுவாசம், தேவன் என்ன விதமான விசுவாசத்தை கொண்டு இயங்குகிறாரோ அதே விசுவாசம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அது எப்படிப்பட்டது என்பதை குறித்து பேசி வருகிறேன். த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் என்கிற வார்த்தை 22ஆம் வசனத்திலிருந்து வருகிறது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் நீங்கள் சொல்கிறாரு. ஹேவ் ஃபெய்த் இன் காட்னு இங்கிலீஷில் வருது. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஜினில் ஹேவ் த ஃபெய்த் ஆஃப் காட் ஆர் ஹேவ் த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் என்று ஒரு மாற்று மொழிபெயர்ப்பை அங்கே கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அதை தான் சொல்ல வர்றார். பேதுருவிட்ட இருக்கிறது அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை. ஏன்னா பேதுருவுக்கு பதிலளிக்க முடியாதான் சொல்கிறார். சீஷர்களுக்கு சொல்கிறார், அத்திமரம் இனி ஒரு காலம், இந்த அத்திமரத்தை பார்த்து சொன்னார், இனி ஒரு காலம் ஒருவன் இடத்தில் கனி புசியாது இருக்க கடவுள்னு சொல்லி 24 மணி நேரத்துக்கு பிறகு அது வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டு அவன், ஆண்டவரே நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அதுக்கு சொல்கிறாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உடையவர்களாயிருங்கள். என்ன சொல்ல வர்றாரு? தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள். அதாவது எங்கிட்ட இருக்கிறது போல விசுவாசத்தை உடையவர்களாயிரு. உங்ககிட்ட இருக்கிறது விசுவாசம் இல்லை. ஏன்னு சொன்னால் நீ கண்டு அதன் பிறகு விசுவாசிக்கிற. நான் விசுவாசித்து நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை சொல்லுகிறேன், அதன்படி ஆகிறது. இதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ரகமான விசுவாசத்தை உடையவனாக இரு என்று அவனுக்கு சொல்லுகிறார். இதன் பல்வேறு பண்புகளை குறித்து பேசி வருகிறோம். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை காண்பித்து வருகிறேன். இதில் குறிப்பாக இது இருதயத்தில் விசுவாசிக்கிற விசுவாசம் என்பதை பார்க்கிறோம். இந்த இருதயம் என்கிறது ஒரு விசேஷமான ஒரு காரியம் மனிதனுக்கு. அது உள்ளான மனிதனுடைய ஆவியை குறிக்கிறது. இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனா ரொம்ப ஆழமான விதத்தில் விசுவாசிக்கிறது. அது நம்மை பாதிக்கிறது. வெறும் மனதளவில் விசுவாசிக்கிறதுன்ற மேற்பூச்சா நடக்கிற ஒன்று. இருதயம் சொன்னால் ரொம்ப ஆழமாக போகுது, அது நம்மோடு கலந்து விடுகிறது. அதனால தான் சொல்கிறாங்க இல்லையா, பள்ளிக்கூடங்களில் பை ஹார்ட் பண்ணுது அப்படின்றாங்க. பை ஹார்ட் பண்ணுன்னா இது இருதயத்துக்குள்ளே போட்டுது. இந்த வாய்ப்பாடுகள்லாம் எங்கே போகுது? இருதயத்துக்குள்ளே போகுது. இருதயத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்படியே நம்மோடு ஒன்றரை கலந்து விடுகிறது. எந்த நேரத்துலையும் அதை புல் அவுட் பண்ணலாம். எந்த நேரத்துலையும் அது டக்குன்னு நமக்கு கிடைக்குது. முதல்லேருந்து எண்ண வேண்டியதில்லை, டகார்னு சொல்ல முடியும் நமக்கு என்னன்னு இல்லையா. பை ஹார்ட்னாலே அது நம்மோடு ஒன்றாகி விட்டதுன்னு அர்த்தம், உள்ள ஆழமாக போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ விசுவாசம் அப்படிப்பட்ட ஒன்று. வெறும் மனதளவில் நான் இதை விசுவாசிக்கிறேன், ஏசு கண்ணின் வயிற்றில் பிறந்தாராக்கும், ஏசு மரித்தாராக்கும், உயிரோடு எழுந்தாராக்கும், ஆமாம் எங்கள் கோயிலில் தான் நம்புகிறாங்க, எங்கள் மதத்தில் இதுதான் நம்பிக்கை அப்படின்னு விசுவாசிக்கிறது வேறு. அது நிறைய கிறிஸ்தவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. கிறிஸ்தவ நம்பிக்கைகள் அவர்களுக்கு இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை மாறலை. ஆனால் இருதயத்தில் விசுவாசிக்கிற ஆளுகளுக்கு வாழ்க்கை மாறிவிடும். ஏனென்றால் அது அவரோடு ஒன்றரை கலந்து விடுகிறது. அப்போ இருதயத்தில் விசுவாசிக்கிறது என்பது குறித்து பார்த்து வருகிறோம். இது சம்பந்தமாக அவிசுவாசத்தை குறித்து பேசி வருகிறேன். விசுவாசம் இருதயத்தில் இருக்க வேண்டும், அவிசுவாசத்தை அகற்ற வேண்டும். சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அப்போ இருதயத்தில் சந்தேகத்தை அகற்ற வேண்டும், விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். போக போக கர்த்தரோடு நடக்க கர்த்தருக்குள்ளே வாழ உள்ளத்தில் இருக்கிற இந்த 1000 சந்தேகங்கள்லாம் நீங்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், எனக்கு நல்லது செய்வாருங்கிறதுலே ஆழமான நம்பிக்கை நமக்கு உண்டாக வேணும். அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்போ சந்தேகங்களை போக்கி அவிசுவாசத்தை நீக்க வேணும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, அவிசுவாசம் அது பொல்லாதது. அவிசுவாசமுள்ள இருதயம் பொல்லாத இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அதுக்கு மாபெரும் உதாரணமாக இருக்கிறார்கள். தேவன் அவர்களை விடுவித்து நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னார். ஆனால் அவர்களால் போய் சேர முடியல. 40 வருஷத்துக்கு பிறகும் கடவுள் அவங்களை கைவிட்டல, கடவுள் போக விடாமல் பண்ணிடல. அவர்கள் தங்களுடைய அவிசுவாசத்தினாலே போக முடியாமல் போயிடுச்சு அவங்களால. ஏனென்று சொன்னால் அவிசுவாசம் அவ்வளவு பொல்லாதது. நம்முடைய முன்னேற்றத்தை அது தடுக்கிறது, நம்ம அழித்து விடுகிறது, நம்ம ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. அவிசுவாசத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பொல்லாத இருதயம் உங்களில் இருக்காமல் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ அவிசுவாசம்னா அது எப்படி இருக்கும் அதுதான் காண்பித்து வருகிறேன். அது எப்படிப்பட்டது,
நம்மளுக்கு தெரியுமா? அவிசுவாசம் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாமா? அவிசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து போதித்து வருகிறேன். இஸ்ரேல் மக்களை ஒரு பெரிய உதாரணமாக பவுல் சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 10 சொல்லுகிறார். இதெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக நடந்தது, இதெல்லாம் பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். 8ஆமத்தில் கர்த்தர் அதை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, இவர்கள் என்னை 10 முறை சோதித்தார்கள். அதாவது ஏன் போல பாலும் தேன் ஓடுற தேசத்துக்கு ஏன் போய் சேரலை, ஏன் வாக்குத்தத்தத்தை அடையவில்லை என்பதற்கு காரணம் சொல்கிறாரு. என்னை 10 முறை சோதித்தார்கள்ன்றார். இந்த 10 முறை சோதித்தாருன்னு உடனே நான் அந்த 10 முறை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன சோதித்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள்? ஏன்னா அப்படி தான் நடந்து கொள்ளக்கூடாது என்று பவுல் போதிக்கிறார். அவங்க நடந்துக்கிட்ட மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. 10 முறை சோதித்தார்கள். 10 முறையும் என்ன பண்ணார்கள்னு பார்க்கறதுக்காக தான் வேத புஸ்தகத்தை எல்லாம் புரட்டணும் இல்லையா? அதை பார்த்து வருகிறோம். முதல் முறை எங்கே சோதித்தார்கள்? எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே சிவந்த சமுத்திரம் எதிரே இருக்கிறது, பின்னால் பார்த்தா பார்வோனின் இராணுவம் துரத்தி கொண்டு வருகிறது. அங்கே சோதித்தார்கள். எவ்வளோ அற்புதம் கர்த்தர் பண்ணிட்டாரு. இருந்தாலும் கர்த்தரை நம்பல அவங்க. இங்கே வந்து எங்களை கொல்லவா வந்தீர், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று இங்கே எங்களை கொல்லவா வந்தீர் என்று அப்படி நெகட்டிவாக பேசுகிறாங்க. அந்த சோதனையில் அந்த தடவை சோதித்ததை பார்க்கும்போது அந்த அவிசுவாசத்தின் பல காரியங்கள் நமக்கு வழங்குகிறது. ஒன்று, அவிசுவாசம் கண்கள் பார்க்குறத தான் பெருசாக நினைக்கிறது ஒழிய கர்த்தர் சொன்னதை பெருசாக நினைக்கிறது கிடையாது. 2வது, அவிசுவாசம் பயப்படுகிறது, பயந்தார்கள் அவர்கள். 3வது, அவிசுவாசம் ஒரு நெகட்டிவான ஒரு காரியம், நெகட்டிவாக பிற்போக்கான விதத்தில் சிந்திக்கிறது, பேசுகிறது. 4வது, மற்றவர்களை குறை சொல்லுகிறது. நீர் தான் காரணம், நீர் தான் எங்களை சும்மா இருந்தவங்களை கொண்டு வந்துட்டீராக்கும், உம்மால தான் நாங்கள் இந்த பிரச்சனைக்குள்ள ஆனோம் என்று. 5வது, அது பின்னோக்கி பார்க்கிறது, அங்கேயே போயிட்டா நலமாக இருக்கும், எதுக்கு கொண்டு வந்தீர் எங்களை அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த 5 காரியங்களை பார்த்தோம் இல்லையா? அது முதல் சோதனையில். 2வது எங்கே சோதித்தார்கள்? மாராவின் தண்ணீர் இடத்துல வந்தபோது 3 நாள் பிரயாணம் பண்ணி வந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு 3 நாள் பிரயாணம், தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் ஏன் அப்படி தண்ணி இல்லாத காட்டுக்குள்ளே கொண்டாடுறாருன்னு சொன்னால், தண்ணி இல்லாமல் சாகடிக்கிறதுக்காக இல்லை, எப்படி இவர்களுடைய தேவையெல்லாம் சந்திக்க முடியும் என்பதை இவர்களுக்கு புகட்டுவதற்காக. இவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்துட்டாங்க, இல்லாமையில் வறுமையில் வாழ்ந்து பழக்கப்பட்டாங்க, யாரோ கொடுத்தா சாப்பிட்டா அப்படி இருந்து பழகிட்டாங்க. இப்போ கடவுளை எதிர்பார்க்கணும், கடவுளை நோக்கி பார்க்கணும், கடவுளை நம்பணும். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கடவுள் பேரில் விசுவாசம் உண்டாகணும்னு சொல்லி தான் இங்கே கொண்டாடுறாரு. கடவுள் தான் தேவையை சந்திக்கிறவர் என்பதை உணர்த்தும்படியாக. அப்போ இவங்க கடவுளை நோக்கி பார்த்தா போதும், கர்த்தர் தண்ணீரை உண்டாக்குவார் வனாந்தரத்தில். அவங்க அதை செய்யாமல் மறுபடியும் முறுமுறுத்தார்கள், எங்களை கொல்லவா கொண்டு வந்தீர், இங்கே தண்ணி இல்லாமல் சாகுறோமே என்று. கர்த்தர் ரொம்ப சிம்பிளாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணார். ஒரு மரத்தை வெட்டி தண்ணியில் போட சொன்னார், போட்டோன்னே மதுரமாய் மாறிற்று இல்லையா? அப்படியே அவங்களுக்கு சில லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கொண்டு வர்றார். அந்த மரம் வந்து கல்வாரி சிலுவைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த அற்புதம் முடிஞ்ச உடனே, அந்த சோதனை முடிஞ்ச உடனே 3வது இன்னொரு இடத்துல சோதித்தார்கள். அதாவது அது யாத்திரா 16ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே வந்து சாப்பாட்டு பிரச்சனை, இப்போது பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பசி எடுக்க ஆரம்பித்த உடனே மறுபடியுமாக கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்துட்டு இப்போ பேசுகிறாங்க. தண்ணீரண்டை வந்தபோது முறுமுறுத்தார்கள், மோசே மேலே ப்ரெஷரை போட்டாங்க, அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினாங்க. இந்த முறுமுறுக்கிறது, மற்றவங்க மேலே ப்ரெஷர் போடுறது, நீர் தான் பார்த்துக்கணுமாக்கும், நீர் தான் பொறுப்பாக்கும், என்ன செய்வரோ தெரியாது அப்படி அந்த மாதிரி பேசுகிற ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. யாரை நம்பி இருக்கிறாங்க? மனுஷர் மேலே நம்பி இருக்கிறாங்க. மனுஷருக்கு நெருக்கடி கொடுக்குற ஆட்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற ஆளை போட்டு நம்புறது. ஏன்னா கடவுள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, கடவுள்கிட்ட போக தெரியல அவங்களுக்கு, கடவுளை நம்புறது கிடையாது. ஆகவே பக்கத்தில் இருக்க மனைவியோ அல்லது புருஷனையோ அப்பா அம்மாவையோ மாமனார் மாமியோ யாரையோ போட்டு நம்ப வேண்டியது. ஏன்னு சொன்னால் இவங்க தேவைகள்லாம் அவங்க தான் சந்திக்கணும், இவங்களுக்கு வேண்டியது அவங்க தான் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. கடவுள் செய்வார்ன்ற அந்த எண்ணம் வரல. எண்ணம் விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் தான் உள்ளத்தில் இருக்குது. அதன் பிறகு பார்த்தோம், இந்த இப்போ பசி எடுத்த உடனே அவங்க வந்து இவ்வளோத்தையும் மறந்துட்டாங்க பாருங்கள். சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார், தண்ணீரை பத்திரமாக்கி கொடுத்தாரு, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அதுவும் எகிப்தில் எத்தனை அற்புதங்களை செய்தார், எல்லாத்தையும் மறந்துட்டு நாம் பார்த்தோம். மறதி என்கிறது, கர்த்தர் செய்த நன்மைகளை மறப்பது என்பது அவிசுவாசத்தின் ஒரு குணமாக இருக்கிறது. கர்த்தர் நேற்று செய்த நன்மைகளை மறந்துட்டீங்களா? போன வருஷம் செய்த நன்மைகளை மறந்துட்டீங்களா? கர்த்தர் 10 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததை மறந்துட்டீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னால் செய்த நன்மைகளை மறந்துட்டீங்களா? அது ஒரு தப்பான ஒரு குணம் பாருங்கள். கர்த்தர் செய்ததை மறக்கக்கூடாது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து அடிக்கடி பேசணும். நாம் உட்கார்ந்து சாப்பிடும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும், கர்த்தர் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார், என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் அதை ரீகவுண்ட் பண்ணணும், திரும்ப திரும்ப எண்ணி பார்க்கணும், கர்த்தர் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார். முக்கியமாக பிரச்சனைன்னு வர நேரத்தில் அதை மறுபடியும் எண்ணி பார்க்க வேணும். ஏன்னு சொன்னால் அதே கடவுள் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை குறையவில்லை, அன்பு குறையலை, அவருடைய ஆற்றல் குறையலை, ஒன்றும் குறையலை.
அவர் இன்றைக்கும் செய்வார். அவர் அதே கடவுள் தான் இன்றைக்கும் இருக்கிறார், நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். மறக்கக்கூடாது பாருங்கள். அதுவும் இல்லாமல் இன்னொரு குணத்தை பார்த்தோம், அது அன்தேங்க்ஃபுல், நன்றி கட்ட ஒரு குணம். நன்றி இல்லாத பேசுகிறார்கள் அவர்கள். அப்புறம் டிசொபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை, இதெல்லாம் அங்கே பார்த்தோம். அப்புறம் ஐந்தாவதாக இன்னொரு இடத்துல பார்த்தோம், மூன்றாவது சோதனையில் அந்த மறதியை பார்த்தோம். நாலாவது அன்தேங்க்ஃபுல் டிசொபீடியன்ஸ், அதை பார்த்தோம் நாலாவது சோதனையில். ஐந்தாவது யாத்திராம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். யாத்திராம் 17ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் தண்ணி பிரச்சனை, திரும்பவும் தண்ணி தாகம். இப்போவா தெரிஞ்சிருக்கணும், ஏற்கனவே தண்ணி தாகம் எடுத்தப்ப எப்படி பிரச்சனை தீர்த்தார் கர்த்தர். ஒரு பெரிய பிரச்சனை நினைச்சாங்க, ரொம்ப சிம்பிளாக தீர்த்தார். இந்த முறை தீர்ப்பாரா? போன முறை தீர்த்தவர் இந்த முறை தீர்க்க மாட்டாரா? அந்த கண்மலையிட்ட வந்து நின்றுட்டு அவர்கள் ஆர்குமெண்டேட்டிவாக கோரல்சமாக இருக்கிறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க, மோசைக்கிட்ட வாதிட்டார்கள் என்று இருக்கிறது. என்ன வாதிடுறாங்க? எதுக்கு கொண்டு வந்தீர்? சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீர் இங்கே அப்படின்னு. அவிசுவாச குணம் பாருங்கள் எப்படி வெளிப்படுகிறதுன்னு. சண்டை பிடிக்கிறது, தேவைகள் வந்தவுடனே, பிரச்சனைகள் எழும்பின உடனே மற்றவர்களை நம்பி அவர்கள் தான் கைவிட்டது மாதிரி எண்ணி சண்டை பிடிக்கிறது. இதை பண்ணினார்கள், அதை பார்த்தோம். அதன் பிறகு இப்பொழுது 32ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யாத்திராமும் 32ஆம் அதிகாரத்துக்கு. இது 6வது சோதனை, எல்லாத்தையுமே எடுக்கிறோம். 6வது சோதனை யாத்திரா 32. 10 முறை சோதித்தார்கள் இருக்குது, என்னன்னு பார்த்துடுறது. ஏன்னா இதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. யாரும் தெரியலன்னு சொல்லக்கூடாது. தெரியலங்க எனக்கு அவிசுவாசம் இருது, ஏன்னா என்னன்னு தெரியல, தெரியாமல் நான் செஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் எடுக்கிறோம். இப்போது 32ஆம் அதிகாரம் யாத்திராமும் 1ஆம் வசனம் வாசிப்போம். 32 முதல் வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்தினுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். பாருங்க, மோசே அங்கே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறார். அதாவது கர்த்தர் மோசையோட சீனாய் மலையில் பேசுகிறார் இல்லையா, பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, அங்கே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அங்கே அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, கர்த்தரோட கன்சல்டேஷனில் இருக்கார். அங்கே இங்கே கீழே இருக்கிற ஆளுங்களுக்கு இம்பேஷன்ஸ். அவிசுவாசத்தின் இன்னொரு குணம் என்னென்னா இம்பேஷன்ஸ், அதாவது பொறுமையின்மை. இந்த பொறுமையின்மை என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு குணாதிசயம். பாருங்கள், நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் பொறுமை கிடையாது. விசுவாசத்தோடும் பொறுமையோடும் தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தார்கள் என்று புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசிக்கிறோம். எதோடு? விசுவாசத்தோடும் பொறுமையோடு. நிறைய பேருக்கு இந்த விசுவாசத்தை பற்றி நிறைய போதிக்கப்படுகிறது, ஆனால் பொறுமையை பற்றி நிறைய போதிக்கலை. பொறுமையும் கூட சேர்ந்து வரணும். உங்கள் பொறுமை எவ்வளோ தூரம் இருக்குமோ அவ்வளோ தூரம் தான் விசுவாசம் உங்களை கொண்டு செல்ல முடியும். பொறுமை இழந்துட்டா நீங்கள் விசுவாசத்தெல்லாம் வீணாக போயிடும். கடைசி வரைக்கும் விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்க ஆரம்பித்தீர்களோ, எதை எதிர்பார்த்து விசுவாசித்தீங்களோ அது நிறைவேறுகிற வரைக்கும் விசுவாசிக்க வேண்டும். நடுவில் விட்டுட்டா என்ன ஆகிறது? விசுவாசிக்காதவனுக்கும் நடுவில் விட்டவனுக்கும் வித்தியாசம் இல்லை, ரெண்டு பேருக்கும் பலன் என்ன? ஒன்றும் கிடைக்காது. இல்லைங்க நான் கொஞ்சம் விசுவாசத்தை நடுவில் தான், அப்படி இல்லை, விசுவாசிக்காதவனை போல தான். நீங்கள் கொஞ்சம் விசுவாசத்தை என்ன பிரயோஜனம்? ஏன்னா ஆரம்பத்தில் விசுவாசித்தீர்கள், அவர் உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் வந்து கம்ப்ளீட் பண்ண விரும்புகிறார். உங்கள் ஆரம்பித்த வேலையை முடிக்க விரும்புகிறார். துவக்குகிறவர் முடிக்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கை ஆரம்பித்து வச்சார், கர்த்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாரா முடிக்க மாட்டாரா? அப்போ எங்கே போச்சு விசுவாசம்? ஏன் நடுவில் பதறீங்க? ஏன் நடுவில் இம்பேஷண்ட் ஆகிறீங்க? ஏன் நடுவில் பொறுமை இன்மை அங்கே காணப்படுகிறது? பொறுமை இன்மைன்னு வந்தாலே அங்கே ஒரு டேஞ்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னால் நாம் விசுவாசிக்கிறதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அது செய்து விடுகிறது. பொறுமை இழக்கும் போது நம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெறாமல் போயிடுறோம். எத்தனையோ முறை நான் ஊழியக்காரர்களுக்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். நிறைய இந்த வாலிப வயதில் ஊழியத்துக்கு போகிறவங்களுடைய பிரச்சனை அதுதான். அவங்க என்ன போகிறாங்க, ஒரு ஆள் அனுப்பிச்சேன் பாருங்கள் ஒரு ஊருக்கு. அங்கே அனுப்பிச்சு அவருக்கு ஒரு வாடகைக்கு ஒரு இடமெல்லாம் எடுத்து கொடுத்து அங்கே ஊழியத்தை ஆரம்பிக்க வச்சு எல்லாம் எடுத்து கொடுத்தா இவர் 3 மாதம் நடத்தினார். 3 மாதம் நடத்தின உடனே 5 பேர் தான் வந்தாங்களாம் கடைசியில். இவருக்கு நினைப்பு, இவர் போன உடனே பெரிய பில்லி கிராம், இவர் 10,000 பேர் உடனே கூடிடுவாங்கன்னு நினைப்பு. போன உடனே ஒரு ஆளும் வரல. எங்கெங்கேயோ இப்போ அலைஞ்சி தேடி என்னத்தையோ பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் 5 பேர் தான் வந்திருக்காங்க. 3 மாதமாக நடத்துகிறார் 5 பேர் தான் வர்றாங்க. 5 பேர் தான் வந்தாலும் ஒரே கடுப்பு இவருக்கு, என் மேலே இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கு என்ன அனுப்பிச்சிட்டாரு.
அவங்க ஊர் தான் அது, நான் வேற எங்கேயும் அனுப்பலை. இவர் அங்கேருந்து தான் வந்தார், அவங்க ஊருக்கு தான் அனுப்பிச்சேன். எல்லாம் பண்ணி கொடுத்தா அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து அங்கே பிடிக்கலைங்க. ஏன் பிடிக்கல? 3 மாதமாக நான் செய்கிறேன், எவ்வளோ நல்லா செய்கிறேன், 5 பேர் தான் வர்றாங்க, அதனால எனக்கு பிடிக்கல. இப்போ என்ன பண்ண போறீரு? நீங்கள் வேற ஆளை போட்டுங்க, நான் போகிறேன். வேற ஆள் நான் ரெடியாக இருக்கிறாங்கன்ட்டு நான் சொன்னேன், வேற ஆள்னா ரெடியாக இல்லைப்பா. நான் சொன்னேன், இன்னொரு 3 மாதத்துக்கு நீ ஒன்றும் பயப்படாத, உன் தேவையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் விசுவாசிக்கவே வேணாம் போ. உனக்கு சாப்பாடு இருக்குதா இல்லையா, உனக்கு வாடகை இருக்குதா இல்லையா, அதை நான் பார்த்துக்கிறேன். வாடகை நான் கொடுத்துட்றேன், சாப்பாட்டுக்கு நான் கொடுத்துட்றேன், எல்லாம் கொடுத்துட்றேன். இன்னொரு 3 மாதம் இருங்க. இன்னொரு 3 மாதம் இருந்துட்டு பிறகு நான் அதுக்குள்ளே இன்னொரு ஆளை ஒழுங்கு பண்ணுறேன், அப்புறம் போனேன். ஏன்னா பொறுமையின்மை. இப்போ பெரிய வந்து போன உடனே பெரிய இதாகிடணும், அப்படியே பெரிய பெரிய பிரமாதமான பிரசங்க உடனே இவங்க போஸ்டர் அடித்து ஒட்டி விளம்பரப்படுத்தி இவரை பெரிய பிரபலமாக்கி இவர் அடுத்த நாளே பெரிய இதாகிடணும். ஏன்னா இப்போ படித்து முடிச்சிட்டார் இல்லையா, பட்டம் வாங்கிட்டார். நான் சொன்னேன், இன்னொரு 3 மாதம் இரு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், நீ ஒன்றும் விசுவாசிக்கணும், பேசாமல் உட்காந்து சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிரசங்கம் பண்ணு, வர ஆளுக்கு 2 பேர் வந்தாலும் சரி 5 பேர் வந்தாலும் பிரசங்கம் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வேற ஆளை போட்டுக்கிறேன் அப்படின்னு. அந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய க்ரூசேர் வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த ஊரில் போய் ஒரு பெரிய க்ரூசேர் வச்சோம் பாருங்கள். அந்த ஊரே கலங்குற மாதிரி ஒரு பெரிய க்ரூசேர், அவ்வளவு பெரிய கூட்டம், அங்கே அவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அந்த க்ரூசேரை வச்சு இவங்க ஊரில் வச்சு இவர் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்ச உடனே ஆள் கொஞ்சம் நல்லா பிரசங்கம்லாம் பண்ணக்கூடிய ஆள். ஏன்னா இங்கே இருந்தவர், இங்கே படித்தார், இங்கே கொஞ்ச நாள் இருந்தார், கொஞ்சம் ஆர்வமெல்லாம் இருக்குது, நல்ல ஆள் தான். ஆனால் பொறுமை தான் இல்லை. விசுவாசமெல்லாம் இருக்குது, ஆனால் பொறுமை இல்லை. அப்படி பண்ணுவேனாக்கும் இப்படி பண்ணுவேனாக்கும், நான் இதாக்கும் அதாக்குன்னு. ஆனால் பொறுமை தான் இல்லை. அந்த கூட்டம் முடிஞ்சு இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். இவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கே ஸ்பெஷல் மீட்டிங் வைக்க ஆரம்பிச்சிட்டார். வச்சா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 100கணக்கான மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மைதானத்தில், இவர் கோயில் பக்கத்துலேயே ஒரு ஓப்பன் கிரவுண்டில் வைக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆட்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. கூட ஆரம்பித்த உடனே சபையில் ஏராளமாக மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா 300-400 பேர் சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னப்பா போறியாப்பான்னு. அண்ணே மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் அடித்து விரட்டினீங்கனாலும் நான் போக மாட்டேன். நான் தான் சொன்னேன், இன்னொரு 3 மாதம் நீ பொறுமையாக காத்து இல்லைன்னா எவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆகிருக்கு, நீ வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவேன். 3 மாதம் போட்டேன், இன்னொரு 3 மாதம் இருக்க முடியாதா, இன்னொரு 1 வருஷம் இருக்க முடியாதா? நாங்களாம் எத்தனையோ வருஷக்கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து நல்லா இருந்த போதும் செய்தோம், நல்லா இல்லாத போதும் செய்தோம், பார்க்குறதுக்கு எல்லாம் சாதகமாக இருந்த போதும் செய்தோம், பாதகமாக இருந்த போதும் செய்தோம், எல்லாம் நல்லா பேசின போதும் செய்தோம், எல்லாம் கெட்டதாக பேசின போதும் செஞ்சோம், கஷ்டமாக இருக்கும் போதும் செய்தோம், நஷ்டமாக இருக்கும்போது செய்தோம், நல்லா இருக்கும்போது செய்தோம். எல்லா நேரத்துலையும் செஞ்சு வருஷ கணக்கில் விடாமல் பிரசங்கிக்கிறதையே அப்படியே போதிச்சு விடாமல், நம்பிக்கை இழக்காமல், அந்த குடிசையில் இருந்த காலத்திலிருந்து அப்படியே ஞாயிற்றுக்கிழமை தோறும் யார் வந்தாலும் சரி வராட்டியும் சரி. இப்போல்லாம் பாருங்கள், இப்போல்லாம் வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இங்கே ஃபுல்லாகுது, ஜனம் நிறைய பேர் வர்றாங்க. இங்கே செவ்வாய்க்கிழமையும் அவ்வளோ பேர் வர்றாங்க இங்கே. அப்போ செவ்வாய்க்கிழமை எனக்கு ஞாபகம் இருக்குது, செவ்வாய்க்கிழமை நான் வருவேன். ஒரு நாள் வந்து பார்த்தேன், இந்த மாணவர்கள் ஒரு 10-15 பேர் இருந்தானுங்க பாருங்கள், அப்போ ஸ்டூடெண்ட்ஸு, அவனும் ஊருக்கு போயிட்டானுங்க. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தேன், ஒரு ஆள் இல்லை, அப்போ ஒரு ஆள் கூட கிடையாது. என்ன பண்ணுறது? அப்படிதான் அது, ஒரு ஆள் கூட கிடையாது. அதனால இது வேணவே வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டேன் நான், இல்லையா? அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை காமித்து நம்ம ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, பொறுமையும் இருக்க வேண்டும். பொறுமையோடு இருந்து தான் கர்த்தர் காண்பித்ததை நாம் அடைய வேண்டும். கர்த்தர் எனக்கு எல்லாம் காமிச்சார், என்ன பண்ண போகிறார், என்னது நடக்கும், எப்படி நடக்கும், என்ன மாதிரி காரியங்கள் சாத்தியம்னு காண்பிச்சார். ஆனால் நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஒரு சின்ன குடிசைக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தா யாருமே வரல, ஒரு நாள் வந்து பார்க்குறேன் சேரே வரல. இன்னும் சண்டே மார்னிங், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு இங்கே வந்தேன். அப்பவும் பாருங்கள், இந்த பையனுங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போயிட்டான். அவங்க தான் கொஞ்சம் இந்த சேருக்கு போடுவாங்க. அன்றைக்கி ஏதோ 1-2 பேர் தான் இருந்தான். அன்றைக்கி அவன் சேருக்காக அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான், பார்த்து கடைசியில் சேர் வரல. நான் வந்துட்டேன், பீட்டி ஆரம்பிக்க போகுது. நான் வந்தோடனே சேர் வரலைங்கன்றான். உடனே மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடி போய் அந்த சேருக்காரனை பிடிச்சி, அவன் வந்து தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, வண்டியும் இல்லை, வரல அப்படின்றான். நானே போய் வண்டியை பிடிச்சிட்டு வந்து தூக்கி வையான்னு சொல்லி நானும் கூட சேர்ந்து அதில் தூக்கி வச்சு, அவனுக்கு கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல, அவன் முன்னால் பைக்கில் மொல்லமாக வந்து அவன் அந்த கட்டை வண்டியை தள்ளிக்கிட்டு வந்து இங்கே கொண்டாந்து எல்லாம் சேர்ந்து நாங்கள் சேரை போட்டு அப்படி நடத்தினோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட சர்வீஸு. இப்போ வந்து எல்லாம் சேரெல்லாம் போடுறதுக்குள்ளே தொப்பை கட்டையாக நனைஞ்சிட்டேன் நான், வெறுத்து.
எப்போவுமே அப்படி நின்று பிரசங்கம் பண்ணதில்லை பாருங்க. இப்போ சிலர் சொல்கிறாங்க சூட்டு மாட்டிக்கிட்டு அவர் ஏசியில் பிரசங்கம் பண்ணுறாரா அவர். பொறுமையாக இருந்தால் ஏசி என்ன, பொறுமையாக இருந்து இன்னும் எங்கெங்கேயோ பிரசங்கம் பண்ண போகிறோம். இது ஒன்றுமே கிடையாது. பொறுமையாக இருந்தால் எல்லாம் நடக்கும். பொறுமையாக கர்த்தர் சொன்ன காரியங்களை சுதந்திரிக்க வேண்டும், சொந்தமாக்க வேண்டும். கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமை பண்ண. தாமதிக்கிறதுனால பாருங்கள், இவர் போனவர் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அவர் வர தாமதித்ததுனால், தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டு, தாமதிக்கிறத கண்ட உடனே என்ன பண்ணாங்க, கொண்டு வா, நமக்கு முன்னால் செல்றதுக்கு தெய்வங்களை உண்டாக்குவோம் என்று சொல்லி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஆரோன் வந்து உங்கள் மனைவி குமார்த்தியுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி இடத்துல கொண்டு வாருங்கள் என்றான். நிறைய பேர் இதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன் நகை போடக்கூடாதுன்றதுக்கு ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் இது. எங்கள் சபை இது, நான் எது வேணால் பேசுவேன். ஏன் நகை போடக்கூடாதுன்னு பார்த்தீங்களா? அந்த பொன்னணிகள்லாம் இருந்ததுனால தானே அதை கழட்டி தானே அவன் எல்லாம் நான் எதை பண்ணான், விக்கிரகங்களை பண்ணாங்க. ஆகவே தான் கர்த்தர் அதை போடக்கூடாதுன்றாரு. கிடையாது, கொடுத்ததே கர்த்தர் தானே. அவர் நான் மிஸ்டேக்காக பண்ணார். சும்மா இருந்தவனே போய் பக்கத்து வீட்டிலலாம் கலெக்ட் பண்ணி வாங்க சொன்னார். வெள்ளி பொண்ணெல்லாம் என்ன பண்ணார், கலெக்ட் பண்ணி வாங்க சொன்னார். எதுக்கு வாங்க சொன்னார்? முதலாவது எத்தனையோ வருஷங்களாக அடிமைகளாக வேலை செஞ்சு இவங்களுக்கு எவ்வளோ கூலி பாக்கி இருக்குது. அவங்க எல்லா அரியரிசியும் ஒரே நாளில் கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு கர்த்தர். அது எப்படி கரெக்ட் பண்ணி கொடுத்தாரு? அவன் நாணயத்தை கொண்டாந்து இங்கே அவங்க மாற்ற முடியாதவன், ஒன்றும் செல்லாது. கரெக்டாக கோல்டு அண்ட் சில்வராக கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. எங்கே போனாலும் மாற்றிக்கலாம். எல்லா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ்லையும் மாற்றலாம். அது எந்த நாட்டிலையும் மாற்றலாம், எங்கும் செல்லும். வாங்கி கரெக்டாக கொடுத்துட்டாரு. ஆகவே கிளம்பும்போது அவனுங்க ஓட்டாண்டியாக இருந்த ஆளுகள்லாம் பணக்காரன் ஆகி எல்லாம் கழுத மேலே எல்லாம் எல்லாத்தையும் ஏற்றி மூட்டையை ஏற்றி வெள்ளியும் பொண்ணும் ஏற்றிக்கிட்டு ஓவர் நைட் பணக்காரனாகி எல்லா அரியர்ஸும் வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பே கமிஷன்லாம் வந்து இப்போ 2006 கொடுக்க போகிறாங்க. நிறைய பேருக்கு பெரிய இதெல்லாம் வரப்போகுது. இப்போ எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அதுக்கு எத்தனை வருஷத்துக்கு பாக்கி கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? 370 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க அவங்க. 430 வருஷத்தில் 370 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. கர்த்தர் எல்லாம் கணக்கு பார்த்து கரெக்டாக வச்சு வட்டியும் முதலுமா வாங்கி கொடுத்தாரு. மூட்டையை கட்டி வெள்ளியும் பொண்ணுமோடு அங்கிருந்து வந்தார்கள். பெரும் பணக்காரர்களாக தான் வெளியேறினாங்க எகிப்தில் இருந்து. வாசித்து பாருங்க பைபிளை. ஹலோ, சிலர் சொல்கிற மாதிரி நான் ஏழை தான், வனாந்திர பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என்ன வனாந்திர பாதை, அப்படி வரல. அவங்க எல்லாம் அவன் வனாந்திர பாதையில தான் வந்தான்னு பேர். ஆனால் கழுத நிறையா மூட்டையாக எல்லாம் வெள்ளியும் பொண்ணையும் லோட் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். ஏன் கர்த்தர் அதை கொடுத்தாருன்னு சொன்னால், இவனுக்கு கூலி பாக்கி, அதுவும் இல்லாமல் நாளைக்கு கர்த்தருக்காக அது பயன்படும். ஆசரிப்பு கூடாரம் கட்டும்போது எல்லாம் வெள்ளி பொண்ணெல்லாம் கொண்டாடினார். எல்லாரும் பொண்ணை காணிக்கையாக கொடுத்தாங்க. எல்லாரும் கோல்டு ஆஃபரிங் கொடுத்தாங்கன்றது. கோல்டை கொண்டாந்து காணிக்கையாக கொடுத்தாங்க. எல்லாம் கோல்டு இல்லாத ஆளே கிடையாது. ஹலோ, சிலதெல்லாம் ஞாபகம் வருது, சொல்கிறதுக்கு வேணாம். அந்த மாதிரி கர்த்தர் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்தாருங்க. இது வந்து இவன் தப்பாக யூஸ் பண்ணால் அது கர்த்தர் என்ன பண்ணுவார்? தப்பாக யூஸ் பண்ணதுனால அது தப்பாகிடாது. கை தப்பு பண்ணதுனால கையை அப்படியே வெட்டி போட்டுறது இல்லை, கை வேணான்றது இல்லை இல்லையா? அதை ரைட்டாக யூஸ் பண்ணணும், சரியாக யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோண்டத்தில் கொண்டு வந்தார்கள். பாருங்கள், நல்ல காரியத்துக்கு கொண்டு வானா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிலருக்கு. ஆனால் இந்த மாதிரி இடக்க முடக்கா பண்ணுறதுக்கு எல்லாம் காதணியெல்லாம் கரெக்டாக ரெடியாக கொண்டு வந்துட்டான் பாருங்கள். ஆஃபரிங் எடுக்கிறதா கரெக்டாக வந்துடுது, எல்லாம் கொண்டாந்து கொடுக்குறான். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியில் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். என்ன இது பாருங்க, ஜீவனுள்ள கர்த்தர் ஒருத்தர் இவங்களை கொண்டாந்துருக்காரு வெளியே, இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறாரு. ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்று சொல்லுகிற அளவுக்கு இவர்கள் பின்மாறி போய், அந்த அளவுக்கு பொறுமை இழந்து, அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு பொல்லாத ஒரு அவிசுவாச இருதயம் உள்ள ஜனங்களாக இருந்தார்கள் என்பதை இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ அது ஒரு சிம்பிள், அதாவது ஒரு சைன் ஆஃப் அன்பிலீஃப், இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லாத ஆளுகளை பார்த்தீங்கன்னாலே
அவிசுவாசத்தின் அடையாளம்னு பேர். அங்கே சில நேரத்தில் ஊழியக்காரரை பார்க்கலாம், 6 மாதத்தில் ஒன்றும் நடக்கலாம், போடுங்க ஐயா 6 மாதம் பார்க்குறேன், இல்லைனா வேறு ஏதாச்சும் இருந்தாலும் போகவே போகாதுன்றது. நான் வேணாம். எப்படிப்பட்ட ஆள் போகணும்? 6 மாதம் இல்லை, 6 வருஷமானாலும் சரி, 60 வருஷமானாலும் சரி, கடவுள் என்னை எங்கே போக சொன்னாரோ, எங்கே இருக்க சொன்னாரோ, என்ன பண்ண சொன்னாரோ அதில் உறுதியாக நின்று வெற்றியை பார்க்குற வரைக்கும் நான் விடுறதில்லை. வெற்றியை நான் எடுப்பேன், வெற்றியை உண்டாக்குவேன். நாங்கள் அப்படிங்கிற ஆட்கள் தான் தேவை. அப்படிப்பட்ட மன உறுதி உள்ள ஆட்கள் தான் தேவை. இங்கே இருக்கிற எத்தனையோ விசுவாசிகளை தான் அனுபவிச்சிருக்கிறாங்க. சிலர்லாம் தொழில் தொடங்கணும்னு சொல்லி, எனக்கு தெரியும் 1-2 வருஷம் 3 வருஷம் லோன் கிடைக்காம, அது கிடைக்காம, இது கிடைக்காம, எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற காசெல்லாம் செலவாகி அப்படியே உட்காந்துட்டு இருந்து பொறுமை இழந்திருக்கலாம். ஆனால் அவங்க பொறுமை இழக்கலை. இன்றைக்கி பொறுமை இழக்காதனால இன்றைக்கி எத்தனையோ கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா பொறுமை இழக்கலை. எதை விசுவாசித்தார்களோ, எதை நாடினார்களோ, எதை விசுவாசிக்க ஆரம்பித்தார்களோ அதை அடையிற வரைக்கும் அவர்கள் விசுவாசத்தை விட்டு கொடுக்கல. பொறுமையாக இருந்து 2 வருஷம் ஆனாலும் சரி, 3 வருஷம் ஆனாலும் சரி, 4 வருஷம் ஆனாலும் சரி, நின்று நான் செய்தே ஆவேன், கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்வேன். கால தாமதம் ஆகிறதுனால நான் நம்பிக்கை இழக்க போகிறது இல்லை. இந்த கால தாமதம்ன்றது ஒரு பெரிய ட்ரிக்கு பாருங்க. அதை பிசாசு நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். ஏன் இவ்வளோ நாள் நம்பின என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு. பொறுமை தேவை. அப்போ பாருங்க, இவங்க அதுக்குள்ளே ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து, இந்த தெய்வங்கள் தான் உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன்னு சொல்ல ஆரம்பித்தான். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியில் இட்டு சமாதான பலியில் செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியில் அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். இவங்க தாமதம்ன்றாங்க, கர்த்தர் சொல்கிறார் ரொம்ப சீக்கிரம்ன்றார், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணுன்றார். அவர் வர்றதுக்கு தாமதமாயிடுச்சுன்னு தானே இதெல்லாம் பண்ணாங்க. கர்த்தர் சொல்கிறார் ரொம்ப சீக்கிரமாக கெடுத்து கொண்டார்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும். அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கும். சீக்கிரமாக கெடுத்து கொண்டார்கள். அவள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஹலோ, அப்படி இருக்க விரும்புகிறோமா? நாம நிச்சயமாக நான் அப்படி இருக்க விரும்பலை. இங்கே இருக்கிற ஒரு ஆளும் அப்படி இருக்கக்கூடாது. வணங்கா கழுத்துள்ள, எத்தனை தடவை சொல்லி கேட்காத ஆட்களாக, எவ்வளவு அற்புதம் அனுபவித்தோம் விசுவாசியாத ஆட்களாக, எத்தனை முறை கர்த்தரை ருசி பார்த்தோம், கர்த்தரை மதிக்காத ஆட்களாக, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசியாத ஆட்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன்றார். கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு கோபமே வருது உங்களுடைய அவிசுவாசம். அவிசுவாசம் பாருங்க, அன்பிலீஃப் ப்ரொவோக்ஸ் காட். அவிசுவாசம் கர்த்தரை கோபம் மூட்டுகிறது. அவிசுவாசம் ஒரு லேசான காரியம் இல்லை பாருங்க, ஒரு சாதாரண காரியம் இல்லை. கர்த்தரையே கோபமூட்டிய காரியம், கோபமூட்டக்கூடிய காரியம். அன்பிலீஃப் டிஸ்பிளீசஸ் காட். கர்த்தர் அதை வெறுக்கிறார், கர்த்தர் அதை பொல்லாததாக நினைக்கிறார். நாம் அதை ரொம்ப சாதாரணமாக நினைச்சிடறோம். கர்த்தர் அதை வெறுக்கிறார், அதை பொல்லாததாக நினைக்கிறார். நம்முடைய இருதயத்தில் அவிசுவாசம் இருந்தால் அது நம்ம அவ்வளோ கெடுத்து போடுது. அதனால தான் கர்த்தர் அதை வெறுக்கிறார், நம்ம ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேச கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் இவர்கள் அவிசுவாசம், இவர்களுடைய பொறுமையின்மை இவர்களை கெடுத்து போடுகிறது. அதனால தான் கர்த்தருக்கு எங்கள் கோபம் மூழ்கிறது. கர்த்தர் சொல்கிறார், ஒன்றை பெரிய ஜாதி ஆக்கிற, முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம் திருப்பின்றார். இவங்களெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல இருந்து ஆரம்பித்து ஒன்றை பெரிய ஜாதியாக்கி உன் ஜனங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படி என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போ இவங்களுக்கு அறிகுறிகள் என்ன? ஒரு அறிகுறி என்ன? இம்பேஷன்ஸ், பொறுமையின்மை. இன்னொன்று ரெஸ்ட்லெஸ்னஸ், கொஞ்சம் பேசாமல் இருக்க முடியல, ஏதாவது ஒன்று செய்யணும், சீக்கிரம் செஞ்சிடலாம், அவரை காண ஆள், என்ன ஆச்சோ, செத்து போனாரோ என்னமோ தெரியல, ஏதாவது பண்ணிடலாம். ஆங்ஸைட்டி, ஒரு பதற்றம், ஏதாவது ஒன்று அவசரமாக செய்யணும். இன்னொன்று டிஸ்ரெஸ்பெக்ட், அதாவது கடவுளுடைய மனுஷன், இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், சிவந்த சமுத்திரத்தை வெறும் கையை நீட்டினார், ரெண்டாக பிளந்தது, அவ்வளோ பெரிய ஆள், எத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்னால் செய்து காமித்திருக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், இவர்களுக்கு தலைவராக கர்த்தர் அவரை கொடுத்து இவர்களை கொண்டு போய் பாலம் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்காக கொடுத்துருக்கிறாரு. இவர்களை வாழ வைக்க வந்த அந்த மனுஷனையே அவர்கள் அவமதிக்கிறார்கள். இதெல்லாம் அவிசுவாசத்தினுடைய அறிகுறியாக இருக்கிறது. கவனிச்சிங்களா? இதெல்லாம் ஒன்று அறிகுறிகள், அவிசுவாசத்தினுடைய அறிகுறிகள். இப்போ திருப்போம் எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம். அடுத்தது
7வது முறை சோதனை இங்கே எண்ணாகமம் 11:1. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். பார்க்குறீங்களா? இது திருப்புறீங்களா? எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். முறையிட்டு கொண்டிருந்ததுன்னா இங்கிலீஷில் எப்படி வரும்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நினைக்கிறோம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரணம்னு. இப்போ காமிக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவிசுவாசத்தினுடைய அறிகுறி. கர்த்தர் அதை வெறுக்கிறார். முறையிடுதல், கம்ப்ளைனிங் நேச்சர், இது அவிசுவாசத்தின் அறிகுறி. வீடுகளில் பார்த்துருப்பீங்க, முறையிடுகிற ஜனங்கள், முறையிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க, கிடக்கிறவங்க. அது நல்லதே கிடையாது. ஏனென்றால் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது முறையிட்டு இருக்கிறது. அது சரியில்லை, இது சரியில்லை, என்ன தான் செஞ்சாலும் சரியாக வரமாட்டேங்குது, என்ன தான் சொன்னாலும் இந்த புருஷன் கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன தான் செஞ்சாலும் இது என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, நான் எவ்வளோ பண்ணாலும் ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குது, இப்படி முறையிட்டு கொண்டிருக்கிறது. முறையிடுதல்ன்றது ஒரு சாதாரண காரியம் இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்றது அவிசுவாசத்தின் உள்ளத்திலிருந்து வருகிறது. அது கர்த்தருடைய செவிகளில், கவனிங்க, அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. இதை விட என்ன வேணுமா? முறையிடுதலை அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி கிடையாது, அது ஒரு சாதாரண ஆக்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குதா? பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தரை கோபம் மூட்டுகிறது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்போ அவிசுவாசம் எவ்வளோ பெரிய ஒரு மோசம் பாருங்க. கர்த்தரை கோபம் மூட்டுகிறது, எரிச்சல் மூட்டுகிறது. அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாக இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். அப்போ இது எவ்வளோ முக்கியம்னு கவனிங்க. கம்ப்ளைனிங் நேச்சர். அவிசுவாசத்துக்கு டெஃபினட்டாக சில அறிகுறிகள் இருக்குது. அதனால தான் அதை போதித்து கொண்டிருக்கிறேன். விசுவாசத்துக்கும் அறிகுறி இருக்குது பாருங்கள். விசுவாசத்துக்கு என்ன அறிகுறி? விசுவாசம் எங்கே இருக்குதோ அங்கே சமாதானமும் சந்தோஷமும் உண்டு. அவிசுவாசம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தவிப்பு, அங்கே கம்ப்ளைனிங், முறையிடுதல், அங்கே ஒரு விதமான துக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. ஏன்னா முறையிட்டால் வருத்தம், இவையெல்லாம் இருக்குது. ஆனால் விசுவாசமோ கர்த்தரில் களி கூறுகிறது. பிரச்சனை இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறார்கள். விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, பிரச்சனைகள் ஏராளம் இருக்கலாம், போராட்டங்கள் எவ்வளோ இருக்கலாம், சவால்கள் எவ்வளோ சந்தித்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறது உள்ளம், கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறது, கர்த்தரிடத்தில் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறது. Unbelief despairs, unbelief complains, but faith rejoices. Unbelief complains, but faith gives thanks to God and is glad. விசுவாசம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறது, அது சந்தோஷமாக இருக்கிறது. அவிசுவாசமோ முறையிட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே பாருங்க, விசுவாசத்தை க்ளீனாக பார்க்கலாம். ஒரு ஆளுக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னா க்ளீனாக பார்க்கலாம். ஏதோ வேக நம்ம விசுவாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. யார் கண்டா, யார் எப்படி தெரியுமாக்கும் விசுவாசம் அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை. கண்டிப்பாக விசுவாசம் இருந்தால் தெரியும். விசுவாசம் இருந்தால் அவருடைய பேச்சில் தெரியும், அவருடைய நடவடிக்கையில் தெரியும், அவருடைய செயல்களில், அவருடைய பேச்சில் நிச்சயமாக அந்த விசுவாசம் வெளிப்படுகிறது. அவிசுவாசம் அப்படிதான், அவருடைய செயல்களில், அவருடைய பேச்சில் வெளிப்படுகிறது. அப்போ அவிசுவாசம் எவ்வளவு பெரிய ஒரு தீங்கை உண்டாக்குது பாருங்க. அங்கே பற்றி எரியுதான், கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிந்து சிலரை பட்சித்த போட்டுறது. அந்த அளவுக்கு இந்த அவிசுவாசம் என்கிறத கர்த்தர் வெறுக்கிறார். நீ சொல்லலாம், என்னங்க இது பட்சித்து போட்டதுன்னு இருக்குது, இப்படி சாகடிக்கலாமா? இது எவ்வளோ பெரிய மேட்டர்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், அதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு சொன்னால், இந்த மாதிரி ஆட்களை விட்டால் அந்த முழு கும்பலுமே அவிசுவாச கும்பலாகி எல்லாருமே கெட்டு போயிடுவாங்க. ஹலோ, சில நேரத்தில் டாக்டர் வந்து கையை காலை வெட்டி எடுக்கிற மாதிரி வெட்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது ஆளை காப்பாற்றுறதுக்கு. அந்த மாதிரி நடவடிக்கை தான் இது. ஏன்னா இந்த மொத்த ஜனமும் அழிஞ்சு போயிடக்கூடாது, எல்லாருமே கெட்டு போயிடக்கூடாது, இவர்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு விடக்கூடாது, எல்லாரும் இவங்க பேச்சை கேட்டு இவங்க பின்னால் போயிடக்கூடாது, இவங்கள மாதிரி ஆகிடக்கூடாது. நீங்கள் பார்ப்பீங்க, இவங்களுடைய அவிசுவாசம் வந்து எப்படின்னு சொன்னால் எல்லாரையும் தொற்றி கொள்ளுகிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா 10வது முறைக்கு வரும்போது அவர் சோதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தேசமே அழுகுது. அந்த அளவுக்கு எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுது. இந்த அவிசுவாசமானது முழு தேசத்தையும் பாதிக்குது. அத்தனை லட்சம் பேர், அவ்வளோ பேரும் பாதிக்கப்படுறாங்க.
அதனால தான் பாருங்க, இங்கே அவ்வளோ பெரிய ஒரு காரியம் நடந்தது. சிலர் அந்த அக்கினி பட்சித்து போட்டுறது. ஏன்னு சொன்னால் இவர் மொத்த தேசத்தையும் கெடுத்துருவாங்க, எல்லாரையும் கெட்டு போக பண்ணி விடுவார்கள். அப்போ பாருங்க, அப்போ கம்ப்ளைனிங் இஸ் எ சீரியஸ் திங். அடுத்ததுக்கு போவோம். 4ஆம் வசனம் 1லேருந்து 3 வரைக்கும். அது 7வது கம்ப்ளைனிங், 7வது முறை சோதிக்கிறது. 8வது 4ஆம் வசனத்தில் இருக்குது, கவனிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இப்போ அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க, அழுது. அதுதான் அடுத்த அறிகுறி. அவிசுவாசத்தினுடைய ஒரு அறிகுறி என்னன்னா அழுகிறது. இப்போ சில காரியங்களை சொல்ல போகிறேன். இப்போ ஏன்னு சொன்னால், சிலர் என்ன சொல்கிறாங்க, அழுகிறதுன்றது ஒரு பெரிய ஆவிக்குரிய காரியம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால் சில காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் அழுகிறோம். ஒரு இழப்பு, ஒருத்தர் இருக்கிறாரு இறந்து போயிடுறாருன்னு வச்சுங்க, அந்த குடும்பம் அழுகுது, விளங்குது எனக்கு. ஆனால் அந்த அழுகையில் கூட பாருங்கள், கிறிஸ்தவர்கள் அழுகிறதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்க வேணும். நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல, உலகத்தாரை போல துக்கிக்காமல் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? உலகத்தில் இருக்க எல்லாரை போல நாம் துக்கிக்கிறது இல்லை. அவங்க எப்படி துக்கிக்கிறாங்க? ஐயோ போச்சே, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு. அவங்க புலம்புறதை பார்த்தீங்கன்னா, இதோட அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இவர் போயிட்டார், அப்புறம் நான் எதுக்கு, இவரோட என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, அப்படி தான் அழுகிறாங்க. நாம் அப்படி அழுகிறது இல்லை. இருந்தார், இனிமேல் நம்மோடு கூட சரீர பிரகாரமாக அவர் இருக்க போகிறதுலே நினச்சா அழுக வருது தான், கண்ணீர் வருது. ஏன்னா நம்மெல்லாம் மனுஷர்கள், அது நேச்சுரல், அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாம் அவர்களை போல துக்கிக்கிறது இல்லை, அது நம்பிக்கை இல்லாமல் அழுகிறது. அது இதோட என் வாழ்க்கை முடிஞ்சது, இதோட போச்சு அப்படின்னு நம்புறது. நாம் அப்படி நம்பலை. அவர் போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் போல. ஹலோ, அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கை முடியல. நாம் நம்பியிருந்த ஒருவர் நம்ம விட்டு கடந்து போய்விடலாம், ஆனால் அதோட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற அவநம்பிக்கை எனக்குள்ள இல்லை. ஏன்னா கர்த்தர் இன்னும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார், கர்த்தர் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் என்ன கிறிஸ்தவர்கள்? ஹலோ, ஐயோ போச்சேன்னு மாரில் அடிச்சுட்டு புலம்புறதா? கிடையாது. அதை நம்ம பண்ணுறது கிடையாது. நெஞ்சில் அடிச்சுட்டு புலம்புறவர்கள் நாம கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒன்றும் போகலை. இது ஒரு தற்காலிகமான இது. மரணம் ஜெயிக்கப்பட்டு விட்டது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆகவே இந்த மரணம் என்கிறது ஒரு தற்காலிக ஒரு காரியம் மாதிரி. கொஞ்ச நாளைக்கு இவர் நம்ம விட்டு கடந்து போகிறாரு, அவர் அடக்கம் பண்ணப்படுறாரு. ஆனால் இது நிரந்தரமான ஒன்றல்ல. இயேசு திரும்ப வரப்போகிறாரு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், நாம் அவரை காணப்போகிறோம். மறுபடியும் அவர் வாழப்போகிறாரு. இந்த சரீரத்தை கூட அவர் இழக்க போகிறது இல்லை, அந்த சரீரம் கூட அவருக்கு திரும்ப கொடுக்கப்பட போகிறது. இந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு இருக்குது பாருங்க. நித்தியமாக அவர் வாழ போகிறார், நாமும் வாழப்போகிறோம், ஒன்றாக இருக்க போகிறோம். இதெல்லாம் வேத வசனத்தின் சத்தியங்கள். இந்த பரம நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அது இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு இல்லையே அப்படின்ற ஒரு துக்கம் நமக்குள்ள இருக்கலாம், அழகலாம். ஆனால் இதோட போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இல்லை. ஏனென்றால் எவ்வளவு பெரிய நஷ்டமாக இருந்தாலும் இழப்பாக இருந்தாலும் கர்த்தர் அதற்கு மேலே நமக்கு ஈடு கட்டக்கூடியவராக இருக்கிறார். அதை விட இன்னும் அதிகமாக நமக்கு திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். நான் பார்த்துருக்கேன் எத்தனை பேர் யோபுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்து நின்னா கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு 2 மடங்காக திரும்ப கொடுத்தார். ஆகவே நம்முடைய துக்கம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் போல துக்கம் கிடையவே கிடையாது. ஏனென்றால் நாம் நம்பிக்கை உள்ள மக்கள், நல்ல காரியம் நடக்கும் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதனால் நம்முடைய துக்கமே ஒரு வித்தியாசமான துக்கமாக இருக்கிறது. ஆகவே நம்ம அழுகையை கொஞ்சம் வித்தியாசம் பாருங்க. நம்ம அழுதாலும் கூட அதுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்முடைய துக்கத்தின் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்முடைய துக்கத்தின் மத்தியிலும் புத்தி கட்டாத தேவ சமாதானம் நம்மை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. ஒரு துக்க வீட்டில் கூட, ஒரு கிறிஸ்தவ வீடுன்னு சொன்னால் அங்கே அந்த புத்தி கட்டாத தேவ சமாதானம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அதனால தான் அந்த மாதிரி நேரத்தில் நான் நினைவூட்டுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஆகவே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்படிப்பட்ட பிரசங்கம் தான் பண்ணுறது நான் அங்கே போய்ட்டு. ஏன் அவர்களுக்கு ஞாபகம் மூட்டணும், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என் சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி தைரியம் கொள்ளுங்கள்.
சொல்லுங்க, இதை தைரியம் சொல்லுங்க, தைரியம் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னால் இதுதான் கிறிஸ்தவம். இது ஒரு மெய்யான அனுபவம் பாருங்கள். இது வாழ்க்கையை, நம்ம வாழ்க்கையை நிஜமான விதத்தில் தொடுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் அங்கே சந்திக்கப்படுகிறது. அப்போ அந்த துக்கம் கூட பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு என்னென்னா, இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு என்னென்னா, ஜெபம்னாலே அழுது தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உண்டாக்கிட்டாங்க பாருங்கள். ஜெபம்னாலே அழ வேண்டியது. இன்னும் கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்கள். இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? 4ஆம் வசனம் கடைசியது. 5ஆம் வசனம், நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், அதாவது மீன்களையும், வெள்ளரிக்காய்களையும், கொம்மட்டி காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். என்ன ஆளுங்க பாருங்க. வனாந்தரத்தில் இதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. யோசித்து பார்க்குறேன், நல்ல பூண்டு குழம்பெல்லாம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. வெங்காய சாம்பார் என்னாச்சு? கர்த்தர் என்ன வனாந்தரத்தில் இவங்க கேட்டிருந்தா வெங்காய சாம்பார் தரமாட்டாரா? பூண்டு குழம்பு தர்றது அவ்வளோ கஷ்டமாக கர்த்தருக்கு? அது எப்படிங்க தருவார்? எப்படியோ தருவார். தரமாட்டாரா? தரலையா? சாப்பாடு வானத்திலேருந்து வரும்னு யாராவது யோசித்தாங்களா? யாராவது இங்கேருந்து வருமா அங்கேருந்து வருமா இப்படி தான் பார்த்துட்டு இருப்போம் மொழி. அங்கே யாரும் பார்க்க மாட்டான். ஆனால் அங்கேருந்து கொட்டினார் சாப்பாடை. நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து அவர் கொட்டுவாருங்க. அப்படி தான் கர்த்தர் இல்லையா? அப்போ கர்த்தர் செய்ய மாட்டாரா? இதெல்லாம் செஞ்சாரா? அதை செய்ய மாட்டாரா? வெள்ளை பூண்டை தரமாட்டாரா? வெங்காயத்தை தரமாட்டாரா? கீரையை தரமாட்டாரா? உட்காந்து இது முருங்கைக்கீரையும் அதையும் எதையும் யோசிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க. இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? சாப்பாட்டுறாமனுங்க உட்காந்துக்கிட்டு அதை வச்சு அதை நினச்சிக்கிட்டு அழுகிறார்கள். அழுதுகிட்டு இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. 6ஆம் வசனம், இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்றார்கள். 10ஆம் வசனம், அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். இருக்கீங்களா? லட்சம் மக்கள், இவங்க கிட்டத்தட்ட 2-3 மில்லியன் பீப்புள் இருந்திருப்பாங்கன்றாங்க. 20 லட்சத்து பேர் மேலே இருந்துருவாங்கன்றாங்க. 6 லட்சம் காலாட்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருக்காங்களாம். அப்போனா எத்தனை லட்சம் பேர் இருந்திருப்பாங்க பாருங்கள். அவ்வளோ பேரும் அவன் வீட்டுக்கு வெளியே வந்து நின்று அழுதுட்டு இருக்கானா. இது ஒரு அவிசுவாசத்தின் ஒரு மாபெரும் சின்னமாக இருக்கிறது. ஏன் அழுகணும்? என்ன பிரச்சனை அப்படி ஆயிடுச்சு? நான் சொன்னது போல் வெங்காய சாம்பார் கிடைக்காதா? வெள்ளைப்பூண்டு கிடைக்காதா? கீரை கிடைக்காதா? மீன் கிடைக்காதா? கறி கிடைக்காதா? என்ன கிடைக்காது? கர்த்தரிடத்தில் கேட்டால் எல்லாம் கிடைக்கும். ஆனால் இவன் அழுகிறதுன்னு ஒரு அந்த குணம் இருக்குது பாருங்கள். இவன் நினச்சிட்டு இருக்கிறான் அழுத உடனே, நம்ம ஊரில் பாருங்கள், அழுத உடனே போய் நம்ம அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறோம். ஐயோ ஏன்பா அழுகிறேன், என்ன ஆச்சு அப்படின்னு. நம்ம கிறிஸ்தவங்க சிலர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம அழுத உடனே கர்த்தர் நம்ம மீட்டிங்க்கு வந்து எல்லாரும் அழுகிறாங்களே என்னன்னு பார்க்கலாங்க. சகோதரியே சகோதரனே ஏன் அழுகிறாய், மகனே மகளே நீ ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்லி உடனே அவங்கள என்னமோ பிடிச்சிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், எல்லா நேரத்துலையும் அப்படி கிடையாது. எல்லா நேரத்திலையும் அழுகிறத பற்றி ஜாக்கிரதையாக இருங்க. இங்கே பாருங்கள் 10ஆம் வசனம் சொல்லுது, அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தர் வந்து மகனே ஏன் அழுகிறாய் என்றார். அப்படி எழுதியிருக்கு. அதான் பார்க்குறீங்க, அதுதான் பைபிளை பார்க்கணும். மகளே ஏன் கண்ணீர், உன்னை பார்த்தா எனக்கு கண்ணீர் வருதே மகளே அப்படின்ற கிடையாது. கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. இவருடைய அழுகை கர்த்தரை கோபம் ஊட்டுகிறது. ஏன்னா இது ஒரு அவிசுவாசத்தின் அழுகை. இது ஏதோ துக்கத்தில் ஏதோ அழுகிறது கிடையாது. இது ஏதோ வீட்டில் ஏதோ நடந்துருச்சு அதனால பாவம் துக்கம் தாழாமல் அழுகிறாங்கன்னு கிடையாது. ஏதோ வலி வேதனை தாங்காமல் அழுகிறாங்க அப்படி கிடையாது. இது ஒரு இவங்க எதையோ நினச்சிக்கிட்டு இந்த சாப்பாடு கிடைக்கலையே அந்த சாப்பாடு கிடைக்கலையே நம்ம அதெல்லாம் விட்டு வந்துட்டோமே இப்படி இருக்கிறோமே நினச்சிக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டு எகிப்தில் கிரயமில்லாமல் சாப்பிட்டாங்களே. வாயில் எப்படி வருது பாருங்கள் வார்த்தை. இவனுங்கெல்லாம் அடிமையாக இருந்து கிரயமில்லாமல் சாப்பிட்டாங்கன்னா ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவன் சோறு போட்டான் சாப்பிட்டாங்க. அவமானப்பட வேணாம், இதை வாய் திறந்து சொல்லலாமா? இதை இவங்க வாங்கியா சாப்பிட்டாங்க? ஏதோ செஞ்ச வேலைக்கு அரை வயிற்று கஞ்சியை கொடுத்தான் அவன். அது கிரயமில்லாமல் ஃப்ரீயாக சாப்பிட்டோம். நாங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டோம். ஃப்ரீயாக சாப்பிட்ற ஆளுங்க இந்த மாதிரி அவங்க புத்தியை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இப்போ விசுவாசத்தை சாப்பிடணும். அப்போ எகிப்தின் அரசாங்கம் இவங்களுக்கு நல்ல வேலையை வாங்கி அடி உத கொடுத்து வேலையை வாங்கி நாள் முழுக்க போட்டு
வேர்வை சிந்த வச்சுட்டு கடைசியில் கரெக்டாக வந்து வண்டியில் கொண்டாந்து சாப்பாடு இறக்கிடுவான். கொஞ்சம் ஆளு கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு போக வேண்டியது. அது பெருசாக சொல்லிக்கிறாங்க, இன்னும் கிரயமில்லாமல் சாப்பிட்டோம். இன்னும் பெரிய இதில் சாப்பிட்டா மாதிரி, தாஜில் போய் சாப்பிட்டா மாதிரி சொல்கிறாங்க. கிரயமில்லாமல் ஃப்ரீயாக சாப்பிட்டோன்னே பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது பாருங்கள். அவன் கஞ்சி ஊற்றிருக்கான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசித்தா என்ன வேணால் சாப்பிட்லான்றாரு. உனக்கு வனாந்தரத்தில் பந்தியை நான் ஏற்படுத்துவேன், உன் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். பெரிய பஃபே சிஸ்டம் உண்டாக்கி அதில் சாப்பிட்லாம். டெய்லி என்ன வேணுமோ சூஸ் பண்ணி சாப்பிட்லாம், எதை விரும்புறியோ அதை சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்கு அது ஒரு புத்தி வேணும் பாருங்கள். ஹலோ, சும்மா ஓசியில் சாப்பிட்டு இருந்த ஆளுக்கு லேஸில் வராது அந்த புத்தி. நாங்கள் அங்கேயே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ விசுவாசத்தை சாப்பிட்ணும் இல்லையா? இப்போ அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கர்த்தரை விசுவாசிக்கணும், இப்போ கர்த்தர் கொடுப்பாருன்னு நம்பணும், கர்த்தரை எதிர்பார்க்கணும். அப்போ பாருங்கள், கர்த்தருக்கு கோபம் உண்டது, மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாக இருந்தது. அப்போ பாருங்க, ஜெபம்னாலே அழுகன்னு நினச்சக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாரு, முதல்ல அழுது ஜெபிக்க கற்றுக்க. நான் எதுக்குங்க அழுது ஜெபிக்கணும்? இல்லை அழுது ஜெபி. நீ என்ன அது ஏதாவது அர்த்தம் இருந்தால் பரவாயில்ல. எப்படி ஜெபிக்கணும்? ஜெபிக்கும் போதெல்லாம் அழுகிறதே பிரச்சனையாக இருக்குது பாருங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஜெபம் பண்ணுவோம்னு அந்த காலத்தில் எல்லாம் முக்காடை போட்டு அப்படி ஆண்டவரே என்ன சொன்னேன், இப்போ ஜெபம் பண்ணலாம், அதுக்குள்ளே ஏன் அழுக? அப்படியே குப்புற கவுந்துக்கிறது எல்லாம். அதனால தான் சேர் போட ஆரம்பிச்சேன் கொஞ்சம். ஜெபம் பண்ணுவோன்னு அப்படியே கூக்குரல் எழும்பும் பாருங்க அப்படியே. ஏன்னா ஜெபம்னாலே அழுகன்னு வேற சொல்லி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. இந்த அழுகையை ஒரு பெரிய பரிசுத்தமான ஒரு செயலாக்கி, அது பெரிய ரொம்ப உன்னதமான ஒரு ஆவிக்குரிய செயலை போல ஆக்கி, நீ அழுதையா, எவ்வளோ கண்ணீர் விட்ட? ஒருத்தர் சொன்னார், என் கண்ணீரை பக்கெட்டாக பிடிக்கலாம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் வசனமெல்லாம் எடுத்து அழுகையை மேன்மைப்படுத்தி, அழுகையை பெருசாக்கி, அழுகையை பெரிய ஒரு அது ஒரு பெரிய கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப அருமையானதாக மாற்றி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பார்வையில் மேன்மையாய் கருது ஹெவன்லி, பரலோகத்தில் எது மேன்மையாக கருதப்படுகிறதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை, விசுவாசம். அதன் பேரில் இருக்கிற விசுவாசம் தான். கர்த்தருடைய கண்ணீரை பெருசாக நினைக்கல. உங்கள் கண்ணீரை கரன்சியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது பரலோகத்தில். விசுவாசம் தான் அங்கே கரன்சி, தேவனுடைய வார்த்தை தான் அங்கே கரன்சி. நீங்கள் அதனால் ஜெபத்தில் என்ன பண்ணணும், கண்ணீரை கொண்டு வர்றதுக்கு பதிலாக கண்ணீரை துடைத்து கொண்டு கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து, ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு செய்யும் என்று சொன்னீங்கன்னா அதுக்கு பரலோகத்தில் மரியாதை மதிப்பு உண்டு. இருக்கீங்களா? சிலருக்கெல்லாம் பாவம் போட்டு உடைச்சா மாதிரி ஆயிடுச்சு. நான் பிரதர் இத்தனை வருஷமாக நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், இப்படி சொல்லிட்டீங்களே இன்னைக்கு. சரி இனிமேல் நிறுத்துங்க. இல்லை பிரதர் 25 வருஷமாக அழுதுகிட்டு இருக்கிறேன், இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? சரி மீதி இன்னொரு 25 வருஷம் நல்லா இருங்களேன். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், ஆறுதல் அடையுங்கள், தேறுதல் அடையுங்கள், கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிங்க, தைரியமாய் அவருடைய சமூகத்தில் வாருங்கள். கர்த்தாவே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே, ஆகவே நான் கண்ணீரை துடைத்துக் கொள்கிறேன், என் வேதனையை நான் அகற்றிக் கொள்ளுகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடி எனக்கு செய்வீராக, உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி எனக்கு நிறைவேற்றி தருவீராக என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் அழுகையை காட்டிலும் அது மிக உயர்ந்த ஒரு காரியம். நம்ம என்ன ஆக்கிட்டோம், ஜப கூட்டம்னாலே அழுகை கூட்டம் ஆக்கிட்டோம். பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். அது ஒரு கும்பல் கூடி இருக்கு பாரு, அழுகிறி அழுமூஞ்சி கும்பல் அப்படின்னு அவன் கரெக்டாக வந்துடுறான். ஒன்றும் நடக்க போகிறதில்ல, எல்லாம் சேர்ந்து அழுக போகிறாங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்து அழுகிறது மட்டும் இல்லாமல் எல்லாம் சேர்ந்து உபவாசம் எடுத்து அழுகலாம். அது இன்னும் கொஞ்சம் கிரெடிட்னு நினைக்கிறாங்க. உபவாசம் எடுத்து அழுதால் ஏதாவது நடக்கும். கர்த்தர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறதில்ல. இவங்க உபவாசம் இருக்க தயார், அழுவ தயார், எல்லாம் பண்ண தயார், ஆனால் விசுவாசிக்க மட்டும் தயார் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், விசுவாசிங்கள்ன்றேன். ஹலோ, நான் தப்பா? சிலரும் சண்டைக்கு நின்னாங்க என்கிட்ட, என்ன அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? சரி அழுதுகிட்டே கிடங்க போங்கன்னு விட்டுட்டேன் நான். உங்களுடைய உபவாசத்தை காட்டிலும் பரலோகம் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறது. நீங்கள் சாப்பிடாமல் இருந்ததுனால ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கும்.
உபவாசம் வந்து கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் நேரத்தை செலவழிக்கணும். கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்கணும். கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ள வேணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல காரியம். கர்த்தருக்காக இந்த நாளை நான் செலவழிக்க போகிறேன், சாப்பிடக்கூட இல்லாமல் நான் வந்து உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து ஜெபிக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அது ஒரு உன்னதமான காரியம், அது நல்ல காரியம், அது செய்யலாம் இல்லையா? அது சரியான உபவாசம். நான் உபவாசம் இருந்தாது நான் அவர்கிட்ட வாங்கிடுறேன்னா அது நடக்காத காரியம். இப்போ கவர்மெண்ட்டே ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணால் பிடிச்சி உள்ளே தள்ளிடுறாங்க, வேலை போயிடுது. ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு கோபம் உண்டது. எது கோபத்தை மூட்டினது? அவருடைய அழுகை கோபத்தை மூட்டுகிறது. பாருங்க, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, இப்போ கவனிங்க 11ஆம் வசனம், நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? அதான் பாருங்க, இந்த ஜனங்களோடு இருந்து இருந்து பாடுபட்டு பாவம் இந்த ஆளுக்கும் கொஞ்சம் தொத்திக்கு சேர்ந்தது. நம்ம பாஸ்டர் மோசேயும் கொஞ்சம் அதில் பாதிக்கப்பட்டுட்டார். இஃப் யூ ஸ்லீப் வித் த டாக்ஸ் யூ ஆர் பவுண்ட் டு கெட் சம் ஃப்ளீஸ்ன்னுவாங்க. நாய்களோடு படுத்து தூங்கினால் அதில் இருக்கிற உண்ணிலாம் வந்து நம்ம மேலே ஏற வாய்ப்பு உண்டு. பாவம் இதுங்களோட இருந்து இருந்து இந்த பேச்சை கேட்டு 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 இந்த அழுகையை பார்த்து பார்த்து இந்த முறுமுறுப்பு இந்த இதையும் பேசி 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 இப்படிப்பட்ட இத்தனை லட்சம் பேருக்கு மத்தியில் இருந்தாலும் ஒரு ஆள் தனியாக நின்று 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 பாவம் அவரால் தாக்கி பிடிக்க முடியல. இப்போ அவர் அழுகிறாரு. இப்போ உன் கிருபை கிடையாதே போனது என்ன? இவ்வளோ உபத்திரவம் பண்ணி கர்த்தாவே, வாட் டிட் ஐ டூ டு யூ? உமக்கு நான் என்ன பண்ணேன்? உமக்கு நான் ஏதாவது துரோகம் பண்ணனா? எனக்கு இவ்வளோ பெரிய உபத்திரத்தை வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? கிருபை கிடையாமலாம் இருந்தது? சிவந்த சமுத்திரத்தையே பிளந்திய, கிருபை எல்லாமே பிளந்த. எகிப்தில் அத்தனை அற்புதங்களை நடப்பித்திய, கிருபை எல்லாமே அளந்து. ஒரு கோல் எடுத்தாலே எகிப்தே அலறிச்சு. இது கிருபை இல்லையா? கிருபை பெற்ற மனுஷன் இந்த ஆள். எவ்வளோ பெரிய கிருபை பெற்ற மனுஷன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன், அழைக்கப்பட்ட மனுஷன். எவ்வளோ பெரிய கிருபை அவர் மேலே இருக்குது. எகிப்தின் பார்வோனே அவருடைய சேனையே நடுங்குது இவனுடைய பேரை கேட்டாலே. எகிப்தியர் மத்தியில் இவனை கர்த்தர் பெரியவனாக்கினார். இவன் அப்படியே பெருசாக பூத கண்ணாடி வச்சு காமிச்சார் அவங்களுக்கு, பெரிய ஆள் மாதிரி. எல்லாம் பயப்படுகிற அளவுக்கு இவன் இருக்கிறான். அப்போ கிருபை பெறாமலா இருந்தால் தான் கர்த்தருடைய கிருபை பாருங்கள், இவன் மேலே இருந்த கர்த்தருடைய கிருபை. ஆனால் அவிசுவாசம் பேசுது பாருங்க, அவிசுவாசம் அதெல்லாம் மறந்துடுது, பேசுது. இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு 12ஆம் வசனம், நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கற்பந்தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ? நானா பெற்றேன், இவங்களெல்லாம் நான் வச்சு ஏன் கட்டிட்டு அழணுன்றா. ப்ரெஷர் ஏறிடுச்சு. இவரை ப்ரெஷர் கொடுத்து 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 கடைசியில் இது ஒர்க் பண்ணுது பாருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜனங்கள்கிட்ட. நான் படிக்கிற காலத்தில் சொன்னாங்க, பாஸ்டருங்களுக்கு தான் ரொம்ப டிப்ரெஷன்லாம் ரொம்ப ஹை ரேட் அமெரிக்காவில் சொல்கிறாங்க. பாஸ்டருங்க மத்தியில் தான் டிப்ரெஷன் ரொம்ப ரேட் அதிகம்ன்றாங்க. ஏன் டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு மத்தியில்? ஏன்னு சொன்னால் இந்த ஊர் கதையெல்லாம் கேட்டு கேட்டு அவங்க கஷ்டத்தெல்லாம் கேட்டு கேட்டு சிலர்லாம் இப்படியும் இருக்கிறாங்க. எங்களுக்கு எழுதுங்கள், எங்களுக்கு வாருங்கள், நான் உங்களுக்காகவே நான் கிடக்கிறேனாக்கும், எங்கிட்ட வந்து உங்கள் கதையெல்லாம் சொல்லுங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகிடுது. கேட்டு கேட்டு இவங்களுக்கு ஒரே பாரமாயி அவங்கள நினச்சி 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 இவங்களுக்கு கஷ்டமாயி சிலர் நினைக்கிறாங்க அவர் தான் நல்ல பாஸ்டர், நம்மளை நினச்சி அழுதுட்டு இருக்கிறார் அவர், நம்மளை நினச்சி கண்ணீர் விடுற பாஸ்டர் அவர். ஹலோ, அந்த ஐடியாவோட இங்கே வந்து இங்கே வந்து கொட்ட வந்தீங்கன்னா நான் இங்கே போர்டு வச்சுருக்கேன், இங்கே கொட்டாதீர்கள். எங்கெங்கே இருந்தோ கொண்டு வர்ற குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டா. இதெல்லாம் கொண்டாந்து என் தலையில் கொட்டுறதுக்கு இது என்ன குப்பை குளமா? கிடையாது. அதனால தான் இங்கே அதெல்லாம் பண்ணுறது இல்லை. இங்கே வந்தால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் கரெக்டாக. கர்த்தருடைய வார்த்தை நினச்சி உங்கள் பாரங்களையெல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். நான் என்னைக்கா சொல்லியிருக்கலாம், எனக்கு எழுதுங்கள், என்னிடத்தில் வாருங்கள். அவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. அவர் ஒருத்தர் தாங்க இதெல்லாம் தாங்க முடியும், என்னால் தாங்க. அவர் பெரிய சுமை தாங்கி மாதிரி, நான் அதை தாங்க முடியாது. அதனால் எனக்கு டிப்ரெஷன்லாம் கிடையாது, அந்த பிரச்சனையே கிடையாது. பாருங்கள், சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா எல்லார் கவலையும் தூக்கி நான் கவலைப்பட்டுட்டு இருந்தால் அதில் என்ன இருக்குது, அதில் என்ன மெரிட் இருக்குது? அதனால் எதாவது நடக்க போதா? அதெல்லாம் ஏதாவது நடக்க போகிறதுனா பரவாயில்ல, சிலுவையில் கூட தூங்க தயார். ஆனால் அதனால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லையே.
அப்போ நான் என்ன பண்ணுறது? எதனால் ஏதாவது நடக்க போகுது? நான் பிரசங்கம் பண்ணுறதுனால ஏதாவது நடக்க போகுது. கர்த்தர் மீது உங்கள் பாரங்களை வைங்கன்னு சொல்கிறதுனால ஏதோ நடக்க போகுது. நிறைய பேர் இன்றைக்கி பாரத்தை இறக்கி வைக்க போகிறீங்க இல்லைங்களா? கர்த்தர் மீது பாரத்தை வைங்கன்னு சொல்லி எப்படி வைக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்து, எப்படி விசுவாசத்தை நடக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தா அப்போ அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சும்மா என்கிட்ட வாங்க, எனக்கு எழுதுங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்காக கண்ணீர் விடுறேன்னா அதில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஹலோ, எல்லாம் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்குதுன்னு. அப்போ நம்மளுக்காக இவர் கண்ணீர் விட மாட்டாரா? நான் கண்ணீர் விடுறதை விட அவர் சிலுவையில் ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாடுபட்டார். உங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாக, உங்களுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியும் ஏற்படுத்தும்படியாக அவர் அடித்து நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். அவருடைய தழும்புகள் குணமாக்குகிற தழும்புகள், அவருடைய காயங்கள் சுகமாக்குகிறது. அவர் உங்கள் பாவங்களை போக்குகிறார், அவர் உங்கள் பாரங்களை நீக்குகிறார், அவர் உங்களுக்கு மருந்தாய் இருக்கிறார். அவருடைய ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவுகிறது, அவருடைய தழும்புகள் உங்களை குணமாக்குகிறது. இதுதான் நான் பிரசங்கிக்கிறது. இதை பிரசங்கிக்கிறதா என் வேலையை ஒழிய சும்மா இல்லாத பாரத்தை தூக்கி தலையில் போட்டுக்கிறது இல்லை. மோசே பாருங்க, பாவம் அந்த காலத்தில் அவர் ஏஎஃப்டிக்கு போல, அவர் தெரியாது பாவம் அவருக்கு. எல்லாரும் பாரத்தை தூக்கி தலை மேலே போட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறார் பாவம். சொல்றாரு பாருங்க 13, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே, நான் எங்கே போகிறது ஆண்டவரே? கொஞ்சம் யோசிக்க வேணாம். கர்த்தர் தானே இவ்வளோலாம் செஞ்சார். அவங்களுக்கு சொல்ல வேணாம், இவர் என்னை பார்த்து ஏன் அழுகிற? என்னை பார்த்து அழுகாத, கர்த்தரை நம்பு. கர்த்தர் இவ்வளோ செய்தாரா, உனக்கு செய்ய மாட்டாரா? இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், இப்போ கவனிங்க, இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று. என்ன ப்ரேயர் பாருங்க. கர்த்தர் இரக்கமுள்ளவர். சில ப்ரேயர்லாம் ஆன்சர் பண்ணுறது இல்லை. ஆன்சர் பண்ணியிருந்தால் அன்றைக்கே ஆள் அவுட் ஆகிருக்கும். என்னை கொன்று போடும்னு ஜெபம் பண்ணுறான் பாருங்க. அவிசுவாசம் உச்சகட்டத்தை எட்டிடுச்சு. போதும், இந்த உபத்திரவத்தெல்லாம் நான் காணாதபடிக்கு என்னை கொன்னே போட்டுறான், சாகிறதுக்கு ரெடி நான் அப்படிங்கிறான். கர்த்தர் சொல்கிறேன், இல்லையா நான் வாழ வைக்க வந்திருக்கேன், நான் ஏன் சாகிறேன்ற? சாகாத, நீ நல்லா இருக்க முடியாது, நான் வந்திருக்கிறேன். அப்புறம் பாருங்க, கர்த்தர் அங்கே அந்த 70 பேர் எல்டர்ஸா மூப்பரெல்லாம் அந்த தேசத்தில் தேர்ந்தெடுத்து அவர்களெல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இவனுக்கு உதவி செய்யும்படியாக, அட்மினிஸ்ட்ரேஷனை கவனிக்கும்படியாக, இவனுடைய பாரத்தை கொஞ்சம் குறைக்கும்படியாக. கர்த்தர் இரக்கமுள்ளவர். அவருக்கு புரியுது பாருங்க, இவன் பிரச்சனை புரியுது, இவன் புலம்புறது கர்த்தருக்கு புரியுது. சரி, ரொம்ப பாவம், ரொம்ப நெருக்கப்பட்டான்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறாரு. உதவி செய்து அதுலேருந்து எல்லாம் ரிலீவ் பண்ணுகிறார். அப்புறம் பாருங்கள் 18ஆம் வசனம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாக இருக்கிறது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. அழுததை பாருங்கள், எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்கிறாருன்னு. அழுததை அவ்வளோ அஃபென்ஸாக நினைக்கிறார் அவர். அழுதிங்களே அழுதிங்களே அழுதிங்களே. ஏன்னா அழுதுகிறது நீங்கள் என்னை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். என்னால் செய்ய முடியாதுன்றது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒன்றும் உதவியற்றவன், நான் உதவி செய்யாதவன், இரக்கமற்றவன், அன்பு இல்லாதவன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குன்றார் கர்த்தர். அதனால தான் சொல்கிறேன், அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். 1 மாதம் வெறும் நான் வெஜிடேரியன் தான்ட்டார். உங்கள் மூக்காலே புறப்பட்டு, அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு, கர்த்தருக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும் பாருங்க. அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றான். திரும்ப திரும்ப சொல்றார் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, அழுகையை நிறுத்துவோம். பக்கத்தில் இருக்க ஆளை சொல்லுங்க, அழுகையை நிறுத்துங்கள், கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், விசுவாசம் வையுங்கள். அதற்கு மோசே, கர்த்தர் சொல்றார் இப்படி சொல்லியான்னா, மோசே பாருங்க, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர். இது அவிசுவாசத்தினுடைய இன்னொரு அறிகுறி. அது அறிகுறி என்னன்னா, கர்த்தரை கேள்வி கேட்கறது. எப்படி ஆகும் கர்த்தாவே? என் தேவன் தம்முடைய குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எப்படி சந்திப்பீர்? வேற வழியே இல்லையே, இன்னும் வேலை கிடைக்கல, எனக்கு இவ்வளோ பாக்கி இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, நாளைக்கு இவ்வளோ கொடுத்தாலும் எப்படி சந்திப்பீர்? இதுதான் பாருங்க சொல்கிறான். 6 லட்சம் பேர் காலாட்கள் இருக்கிறார்கள். 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவளுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே,
இது வேற, இவ்வளோ 6 லட்சம் பேரை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவஸ்தைப்பட்டு இருக்கிறேன். 1 மாதம் வரைக்கும் கறி கொடுக்குறேன்னு நீர் வேற சொல்கிறீரு. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? ஊரில் இருக்கிற அத்தனை ஆடு மாடுகளை அடித்து எந்த ஆட்டு தொட்டில் அடிக்கிறது, என்ன பண்ணுறது? அடித்தாலும் போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் மீன்களையெல்லாம் சமுத்திரத்திலேருந்து காலி பண்ணி பிடிச்சாலும் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா? எல்லாம் அப்படி சாப்பிட்ற ஆளுங்க எல்லாம். சமுத்திரத்து மீனை மொத்தத்தையும் பிடிச்சாலும் இவங்களுக்கு போதாதுன்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கவனிக்கிறீங்களா, அவன் கேட்குறான், எப்படி பண்ண போறீர் ஆண்டவரே? நீங்கள் நிறைய பேருக்கு அதான் கேள்வி. ஆண்டவரே, நாளைக்குள்ளே எனக்கு தேவை 10,000, எப்படி பண்ண போறீர்? என்னால் நம்ப முடியல ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்திப்பீங்க, எப்படி என்னால் நம்ப முடியல. எப்படி எனக்கு கல்யாணம் நடக்க போகுது? எப்படி கடன் தீரப்போகுது? எப்படி நான் வீடு வாங்க போகிறேன்? எப்படி வேலை கிடைக்க போகுது? எப்படி இந்த பிரச்சனை தீரப்போகுது? இது ரொம்ப எனக்கு எப்படின்னா புரியல ஆண்டவரே. எப்படி செய்ய போறீர்? எப்படின்றதை பற்றி கவலைப்படாதீங்க. இவன் எப்படி அப்படின்னு கேட்கறது வந்து அவிசுவாசத்தின் அறிகுறியாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ. ஹலோ, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய கை குறுகவில்லை. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இது உங்களுடைய பேச்சா இருக்கட்டும். கர்த்தருடைய கை குறுகவில்லை. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய கை குறுகவில்லை. கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். என் வார்த்தையின்படி நான் செய்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. ஏற்கனவே எத்தனை தடவை பண்ணியிருக்காரு. யாராவது நினச்சிருப்பாங்களா ஒரு மரத்தை வெட்டி போட்டால் மதுரமாயிடும் தண்ணின்னு? யாராவது நினச்சிருப்பாங்களா ஒரு கண்மலையை அடைச்சா தண்ணி வரும்னு? கோலால கண்மலை அடைச்சா எங்கே தண்ணி வருமா? எத்தனை லட்சம் பேர் குடித்தாங்க தண்ணி அங்கே? 20-30 லட்சம் பேர் குடிச்சு, ஆடு மாடுகள்லாம் குடிச்சு, இவ்வளோ பேருக்கு ஒரு பட்டணத்துக்கே தண்ணி குடிச்சு சப்ளை பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. நடுக்காட்டில் ஒரு கோலை வச்சு ஒரு கண்மலை அடிச்சதுனால தண்ணி உண்டாச்சு. யாராவது நினச்சிருப்பாங்களா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் பெரிய பிரச்சனை நினைக்கிறீங்க, கர்த்தர் ரொம்ப சுலபமாக அதை தீர்க்கிறார். எத்தனை முறை அதை செய்திருக்கிறார் கர்த்தர். கர்த்தர் சொல்ல, கர்த்தரின் கை குறுகவில்லை. வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதான்னு பாருன்றார். அப்புறம் பாருங்க 31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் விழுந்து கிடக்க செய்தது. எவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டார் பாருங்க. இவன் சொல்கிறான், எந்த ஆடு மாடு அடிக்கிறது, எப்படி எந்த ஆட்டு தொட்டி கொண்டு போகிறது, என்ன பண்ணுறது? சமுத்திரத்தில் இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சாலாம் ஆகாது. எப்படி கறி சப்ளை பண்ணுறது இவங்களுக்கு? கர்த்தர் சொல்கிறார், ரொம்ப சிம்பிள் விவகாரம். இந்த காடைகள்லாம் ரொம்ப குண்டு இருக்க பறவைகள் பாருங்கள், அதெல்லாம் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்குமா பேசாமல், காற்று எந்த பக்கம் அடிக்கணும், ஏன்னா காற்றோடு போயிடலான்னு. அதுக்கு சோம்பேறி பறவைகள் அது அப்படியே உட்காந்துருக்குது. கர்த்தர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை, பிடிச்சி கொண்டாந்தெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. கர்த்தர் காற்றை எப்படி திருப்பி விட்டார் இவன் பக்கம். இந்த பக்கம் காற்று அடிச்சுது, இந்த காடைகள்லாம் அங்கேருந்து என்ன பண்ணிச்சு, டேக் ஆஃப் ஆகிடுச்செல்லாம். ஆஹா, காற்று எப்படி அடிக்குதுன்ட்டு இப்படியே போயிருக்குது. இதுக்கு தெரியல எங்கே போகிறான்னு. இஸ்ரவேல் மக்கள் பாளையம் இறங்கிருக்குது. அடுத்தது வந்தோடனே முறுமுறுக்கிற ஆளுங்கெல்லாம் அழுதுன்னு இருக்கான் பாருங்க. அந்த கேம்புக்கிட்ட வந்தோடனே கடகடன் காற்று நின்றுடுச்சு. காற்று நின்ன உடனே இந்த சோம்பேறி காடைகள்லாம் இறங்கிடுச்சு. எவ்வளோ காடைகள்? இந்த பக்கம் ஒரு நாள் பயணம், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம். 1 நாள் பயணம்னா 40 கிலோமீட்டருன்றாங்க. அப்போ இந்த பக்கம் 40 கிலோமீட்டர், இந்த பக்கம் 40 கிலோமீட்டர். எவ்வளோ காடைகள்? 2 முழம். 1 முழம்னா 1.5 அடி அப்படின்றோம். 1 முழம்னா இல்லையா, 1.5 அடி. 2 முழம்னா 3 அடி. 3 அடி உயரத்துக்கு, எவ்வளோ உயரத்துக்கு இருக்கீங்களா? இவ்வளோ உயரத்துக்கு 40 கிலோமீட்டர் இந்த பக்கம், 40 கிலோமீட்டர் அந்த பக்கம். இவ்வளோ கறி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? கர்த்தர் சொல்கிறாரு, இவ்வளோ காலப்பட்டி எப்படி நடக்கும்? எப்படி ஆண்டவரே, எப்படி செய்வீர்? எந்த ஆடு அடிக்கிறது, எந்த மாடு அடிக்கிறது, எப்படி பண்ணுறது? கர்த்தர் சொன்னார், ஒரு சிம்பிளாக வெறும் காற்றை திருப்பி விட்டு பண்ணேன். நான் இங்கே வெறும் காலி கூடாரத்தில் ஒரு குடிசையில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன். நான் சொன்னேன், நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி இந்த இடம் நிரம்ப போகுது? நான் சொன்னேன், இந்த மைதானமே நிரம்பக்கூடிய அளவுக்கு ஜனங்க வருவாங்க. எப்படி வருவாங்கன்னு கேட்காதீங்க, கர்த்தர் என் பக்கம் காற்றை வீச பண்ணுவார். இந்த குண்டு காடைங்கெல்லாம் இந்த காற்றுல அப்படியே பறந்து வந்து, இந்த கொளுத்த காடைகள்லாம் வந்து நேரம் இங்கே வந்த உடனே கர்த்தர் காற்றை நிறுத்திடுவார். எப்படி வந்தீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கல எப்படி ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்கன்னு. கர்த்தர் பாருங்க, எனக்காக அரேஞ்ச் பண்ணி
வடக்குலேருந்தும் தெற்குலேருந்தும் கிழக்குலேருந்தும் மேற்குலேருந்து. நான் அப்போல்லாம் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், இங்கே எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் கூடி. அப்போ சொல்லுவேன், வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் இங்கே தேடி வர வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. காற்று இந்த பக்கம் அடிக்க வேண்டும். காற்று அடிக்குமா? ஒருத்தர் சொல்கிறார் அன்னைக்கு, உங்கள் பக்கம் காற்று அடிக்குதுங்க. கரெக்டாக சொன்னீங்க. என்ன எல்லா பக்கத்துலேருந்து வருது, வெளியூர்லேருந்தெல்லாம் வருது, காற்று அடிச்சுட்டு வருது. காற்றுல எல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேரையும் சேர்த்து அந்த மைதானத்தில் உட்கார வைக்க முடியாது. அவ்வளோ பேரை காற்று அடித்து கொண்டு சேர்த்துருக்குது. நான் சொல்கிறேன், இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஒரு சின்ன காற்று அப்படி திருப்பி விட்டு, அடிக்கிற காற்று திருப்பி விடுறது மூலமாக கர்த்தர் சால்வ் பண்ணுவார். எப்படின்னு கேட்காதீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் அர்த்தம். எப்படின்னு கேட்டால் அவிசுவாசம். எப்படியோ செய்வார். 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தப்போ அதான் பண்ணார். அவருக்கு தெரியும் போஷிக்க போகிறோன்னு, இருந்தாலும் கேட்குறாரு அவனை, இவர்களுக்கெல்லாம் ஆகாரம் ஒழுங்கு பண்ணக்கூடியமான்னு. அவங்கெல்லாம் 200 வெள்ளி காசு இருக்குது, இவ்வளோ பேருக்கு அது ஏமாத்திரம். 200 வெள்ளி காசுனா நிறைய காசு தான். ஆனால் இவ்வளோ பேருக்கு அது பத்தாது. 5000 பேர் இருக்கிறாங்களே, ஆண்கள் மட்டும், பெண்கள் எல்லாம் சேர்த்தா ரொம்ப ஜாஸ்தியாச்சே. அவர் என்ன எதிர்பார்த்தாரு? இவன் என்ன சொல்லுவான்? ட்ரைனிங்கில் இருக்கிறான் இவன். டெஸ்ட்டு நடக்குது இப்போ. எத்தனை பேர் நம்புறீங்க டெஸ்ட்டு நடக்குதுன்னு? சில சொல்லுவாங்க, எப்போங்க டெஸ்ட்டு? இப்போ முடிஞ்சோடனே இப்போ ஆமேன்னு சொன்னோன்னு பாருங்கள், டெஸ்ட் ஆரம்பிக்கும். வெளியே போனோம், வீட்டுக்கு போனோடனே டெஸ்ட்டு காத்துட்ருக்கோம். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே டெஸ்ட்டு, மத்தியானம் டெஸ்ட்டு, சாயந்தரம் டெஸ்ட்டு, எப்போ பார்த்தாலும் டெஸ்ட்டு. வாயிலேருந்து என்ன வருதுன்னு பாருங்கள், உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்ன பேச போகிறீங்கன்னு. பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்குது. இருக்கீங்களா? அங்கே டெஸ்ட்டு நடக்குது, அவனுக்கு தெரியல பாருங்கள். இவ்வளோ காசை வச்சு இத்தனை பேருக்கு எப்படி? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே இயேசுவே, நீர் இருக்கிறீர், கற்சாடியில் தண்ணியை ஊற்ற சொல்லி பரிமாற சொன்னப்போ அது திராட்சரசம் ஆயிற்று. அப்பேற்பட்ட ஆண்டவராச்சே நீர் ஏதோ அற்புதம் செய்ய போறீன்னு விளங்குது. எப்படின்னு கேட்காதீங்க எங்களை, நீர் செய்யும், நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படியோ செய்ய போறீர், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பீர், அது மட்டும் எனக்கு விளங்குச்சுன்னு சொல்லியிருக்கணும். அவ்வளோதான் எதிர்பார்க்குறாரு அவன்கிட்ட. ஆனால் வாயில் வரமாட்டேங்குது. ட்ரைனிங் பத்தலை, இன்னும் டெஸ்ட்டில் ஃபெயிலு. பேதுருவை பார்க்குறாரு. பேதுரு சொல்கிறான், இந்த பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது, ஆனால் இவ்வளவு பேருக்கு அது எம்மாத்திரம். இதுக்கு ஒரு சீசன் தேவையா? இது ரோட்டில் போகிற யார் வேணா சொல்லுவாங்களே. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு பெரிய ஞானி தேவையா? இதுக்கு பெரிய அறிவு தேவையா? இதுக்கு பெரிய ஒரு ஆம்பளை தேவையா? கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? 5 அப்பம் 2 மீன் இருக்குது ஆண்டவரே, ஆனால் நீர் கையை வச்சா, நீர் இதை ஆசீர்வதித்தால், நீர் இதை பிட்டு கொடுத்தா, இது 5000 பேருக்கு என்ன 5 லட்சம் பேருக்கு கூட கொடுக்கலாம். நீர் அதை செய்வீர், நான் அதை விசுவாசிக்கிறேன். அதை தான் எதிர்பார்க்கிறார். அவன் வாயிலேருந்து வரட்டுன்னு எதிர்பார்க்குறான், வரமாட்டேங்குது. அது ஹலோ, உங்கள் வாயிலேருந்து வருமா? பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்களை நீங்கள் சந்திக்கும் போது, சவால்களை சந்திக்கும் போது வாயிலேருந்து என்ன வருது? டெஸ்ட் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இருக்கீங்களா? நாளைக்கு காலையில் ஞாபகம் வச்சுங்க. டெஸ்ட்டு பாஸ் பண்ண ப்ரமோஷன், பெரிய பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும். பாருங்கள், இவங்க பல்லுக்கு நடுவில் அந்த கறி இருக்கும்போதே நிறைய பேர் மாண்டு போனாருன்னு எழுதியிருக்கு. அதுக்கு பின்னால் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஏன்னு சொன்னால் அவளுடைய அவிசுவாசம் அவளை கெடுத்து போடுகிறது, அழிக்கிறது. அவிசுவாசத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்குது. விசுவாசம் வாழ வைக்கிறது, அவிசுவாசம் சாகடிக்கிறது. அவிசுவாசம் அழிக்கிறது, நாசமாக்குகிறது, கனவுகளை குலைத்து போடுகிறது, கனவுகளை அடைய முடியாமல் பண்ணிவிடுகிறது. விசுவாசம் எவ்வளவு பெரிய கடினமான காரியத்தை கூட அச்சீவ் பண்ணுறதுக்கு, அடைகிறதுக்கு நமக்கு உதவுகிறது. விசுவாசிக்கிறீர்களா அல்லது அவிசுவாசிகளாக இருக்க போகிறோமா? நான் சொல்லுகிறேன், நான் விசுவாசிக்க போகிறேன். நம்முடைய விசுவாசத்தின்படியே நமக்கு ஆகும் என்பதுதான் வேத வசனத்தின் சத்தியம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். பெரிய பிரச்சனைன்னு நினைக்காதீங்க, அது கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப சின்னது. ஒரு சின்ன காற்று திருப்புறதன் மூலமாக அவ்வளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணார். உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நிமிஷத்தில், ஒரு க்ஷண பொழுதிலே கர்த்தர் காரியங்களை மாற்ற முடியும். நம்புறீங்களா? விசுவாசியுங்கள், அது நடக்கும். எப்படி சுகமாகும்? சுகமாகும். எப்படியோ சுகமாகும். எப்படி கடன் தீரும்? எப்படியோ தீரும். கர்த்தர் செய்வார். எனக்கு தெரியல எப்படின்னு, ஆனால் அவர் 1000 வழி வச்சிருக்கிறாரு. எப்படி வேலை கிடைக்கும்? கிடைக்கும்.
எப்படி கல்யாணம் நடக்கும்? நடக்கும். எப்படின்னே தெரிலங்க. தெரிலன்னா பரவாயில்ல, நடக்கும். அது நடக்கும், நம்புங்க. தெரியணும்னு அவசியம் இல்லை, நடக்கும். ஏன்னா கர்த்தர் பெரியவர், கர்த்தர் அற்புதமானவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்கள் உள்ளங்களை உம்முடைய வார்த்தையை கொண்டு நீ தொட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படியே செய்ய நீர் வல்லவர். உம்முடைய கை குறுகவில்லை என்பதை இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் கர்த்தாவே. விசுவாசத்தின்படியே எங்களுக்காக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்காக கடவுது கர்த்தாவே. உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும், பிரச்சனைகள் நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கட்டும். தன்னுடைய தேவைகள் மத்தியில் கண்கள் பேரில் இருக்கட்டும் கர்த்தாவே. இஸ்ரவேலின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறீர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அற்புதத்தின் தேவனே, அற்புதங்களை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.